இன்றைக்கி இந்த நாளில் வந்து சித்ரா பௌர்ணமிக்கு முந்தின நாள், அதாவது வந்து மே 11ஆம் தேதி சரியாக 7:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு வருஷமும் சித்ரா பௌர்ணமியும் போது அத்திரி மகரிஷி அனுசூயா தேவி, அதாவது இங்கே அத்திரி மலைங்கிறது சிவசைலத்துடைய அடிவாரத்தில் சிவசைலம் கோயில் இருக்குது. இங்கேருந்து மேலே அத்திரி மலைக்கு நம்ம வந்து எல்லோரும் நடைப்பயணமாக மக்கள் வந்து பக்தியோடு வந்து போகக்கூடிய நன்னாள் இது. இந்த நாளில் வந்து சிவசைலம் கோயிலில் பெரியோர்கள் சிறுவர்கள் எல்லாரும் கூடி இங்கே வந்து ஒரு ஆன்மீக நிகழ்ச்சியாக அத்திரி மகரிஷியை பற்றி அனுசூயா தேவி அவங்களுடைய ஆன்மீக பணிகள் என்ன, இந்த இடத்துல இருந்து அவங்க என்ன தொண்டு ஆற்றுனாங்க, அதை பற்றி வந்து பேசுகிறதுக்காக நம்ம இடத்துல மாடசாமி சார் இருக்கார். அவர் வந்து பரமகல்யாணி ஸ்கூலில் வேலை பார்த்தவர். அதே மாதிரி ரிட்டையர்டு டீச்சர் நீலகண்டன் சார் ரமணசமுத்திரம் சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். பல ஆன்மீக பணிகள் செஞ்சிட்ருக்காங்க. இந்த அத்திரி மகரிஷி அனுசூயா தேவி யாத்திரையோடைய விழா தலைவர், ஆன்மீக யாத்திரையோடைய தலைவர் முருகன் அண்ணாச்சி அவரும் இருக்கார் நம்ம இடத்துல. பக்கத்துலேயே வந்து வேலுண்டு பயமில்லைங்கிற மாதிரி இன்னொரு முருகன் அண்ணாச்சியும் நம்ம கூடவே இருக்கார். பக்கத்தில் வந்து வாமா அறக்கட்டளையோடைய தலைவர் அவங்களும் இருக்காங்க. கடைசியாக மாயக்குத்த பெருமாள், அவர் வந்து இந்து முன்னணியில் வந்து பல ஆண்டுகளாக முழு நேரமாக இருக்கார். மாநில அமைப்பில் இருக்கார், பேச்சாளர் வேறு. இவங்க எல்லா பெரியோர்களுடைய நல்லாசியோடையும் அதாவது எக்ஸ் கவுன்சிலர் ரமணசமுத்திரம் வெல்ஃபேர் அசோசியேஷனுடைய கோ பிரசிடெண்ட்டாக புவனேஸ்வரி நீலகண்டன் மேடம் அவங்களும் இருக்காங்க. பல சேவா காரியங்கள் ஊருக்காக பண்ணிகிட்ருக்கிற அவங்க மத்தியில் நான் வந்து ராமசுப்ரமணியன் கோபால்ஸுங்கிற வந்து ஒரு அமைப்பு, கோனா கவு பால்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், பலவிதமான விஷயங்களை நாங்கள் வந்து நாட்டு பசுக்களுடைய சம்ரக்ஷணத்துக்காக பண்ணிகிட்ருக்கோம். பெங்களூர், மைசூர், சென்னை, ஹைதராபாத், கோயம்புத்தூர், குல்பர்கா மற்றும் ராமேஸ்வரம் மற்றும் பல இடங்களில் பசு சார்ந்த விஷயங்களை பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் அத்திரி கோயிலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு வந்து நம்ம வந்து கேட்கும் பொழுது, இங்கே இருக்கிற இந்த அடிவாரத்தில் இருக்கக்கூடிய இந்த நந்தி பகவான், இங்கே நந்தி கல்பங்கிறது ரொம்ப விசேஷமானது. இங்கேருந்து நீங்கள் பார்க்கும்போது அந்த கேமரா அப்படியே தெரியும். அந்த நந்தியோடைய விசேஷம் என்னென்னா, அதை வந்து மயன் வந்து செதுக்கியிருக்காரு. இது வந்து இந்த ஊர் தென்பாண்டி ரகம். இந்த திருநெல்வேலிக்குன்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு ரகம் இருக்குது. இந்த ஊருடைய ரகம் வந்து நான் டிஸ்கிரிப்ட் ப்ரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தென்பாண்டி ப்ரீடுன்னு பேர். இந்த தென்பாண்டி ரகத்தையே வந்து மயன் அந்த காலத்தில் செதுக்காருன்னா அப்போவே இந்த நாட்டு மாடு இருக்குது. இதை பற்றின விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் வந்து ஏற்படுத்தணுங்கிறதுக்காக இந்த யாத்திரையை வந்து ஒரு கோ பூஜையோடு ஆரம்பிக்கிறோம். கோ பூஜையோடு ஆரம்பிக்கும் போது எதுவுமே கோ சம்ரக்ஷணத்தில் ஆரம்பித்தா அது கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு பயனை தரும். இதோட வந்து கூறி கோபால்ஸ்னா கோனா கவு பால்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து பசுக்களின் நண்பர்களாகவும் எல்லாருமே கோ சம்ரக்ஷணம் பண்ணணும்னு சொல்லி நீலகண்டன் சார்கிட்ட அடுத்த அறிமுகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி அருமையான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். ஏன்னா இன்றைக்கி சித்திரை மாதம் சுவாதி நட்சத்திரம். இன்றைக்கி தான் உலகத்தில் நரசிம்ம ஜெயந்தின்னு கொண்டாடுறோம். உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நரசிம்ம அவதாரம், ராம அவதாரம், ஒவ்வொரு அவதாரங்கள் இருக்கும்போது நரசிம்ம அவதாரம் எதுக்காண்டி எடுத்தார்? பிரகலாதனை காப்பாற்றணும். அவனுடைய தந்தையார் இரண்யகசிபுவை அழிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய தினம் முக்கியமான ஒரு தினம். இன்றைக்கு நாம் எல்லாம் இங்கே கூடியிருக்கோம்னாக்க, நாளைக்கு சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ரா பௌர்ணமிக்கும் இந்த சிவசைலத்தில் அத்திரி மகரிஷியை நாம் தரிசனம் பண்ணுறதுக்கு உண்டான காரணம் அப்படின்னு சொல்லும்பொழுது, இந்த சிவசைலநாதர் பரமகல்யாணி அம்பாள் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்கள் கிழக்கு முகமாக இருக்கக்கூடியது. ஆனால் இந்த சிவசைலத்தில் சிவசைலநாதர் மேற்கு பார்த்து அத்திரி மகரிஷி அனுசூயா தேவிக்கு காட்சி கொடுக்கிறார். இதுதான் இந்த கட்டத்தோடு முக்கியமானது. இது கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகளுக்கு முன்னான ஒரு பழமையான கோவில்.
அதுவும் முன்ன எப்படி இருந்ததுனாக்கா இப்போ ஒரு 30 ஆண்டுகளாக 40 ஆண்டுகளாக தான் இங்கே போக்குவரத்து கார் பஸ் வசதிகள்லாம் இருக்குது. அது இல்லாத காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலில் வந்து வருடா வருடம் ஆடி மாதம் கடைசி வெள்ளி இங்கே என்ன சொல்லுவாங்கன்னாக்க நந்தி கலவம் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அதாவது இந்த வேளாண்மை செய்யக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக வந்து முன்ன எப்படி இருந்ததுன்னா மாடு கன்று தான் பெரிய உறுதுணையாக இருந்தது, அதுவும் காளைகள். இப்போ வந்து மிஷினுகமாக மாறிப்போச்சு. அதனால் நம்மளுடைய சாப்பாட்லேயும் நம்ம சாப்பிடக்கூடிய பதார்த்தங்கள்லேயும் கடுமையான மாற்றங்கள். முன்ன அப்படி இல்லை. ஏன்னா நான் பூமியை வந்து எப்படின்னா பூமி தாய் பாரத தாயை நாம் எப்படி வழங்குறோமோ அதேமாதிரி அந்தந்த பகுதியில் அந்த பூமி தாயை வந்து நாம் வந்து இது பண்ணும் பொழுது அந்த ஏர்கொண்டு உழுவும்போது எப்படின்னாக்க கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 இன்ச்சு தான். இப்போ அப்படி இல்லை, மிஷினரியை கொண்டு நம்ம அரை அடி 1 அடின்னு தோன்றோம். இதனால் என்ன அளவுக்கு வந்து மண் வந்து பாதிக்கப்படுது. அது மாத்திரம் இல்லை, இயற்கை வேளாண்மை செய்யாமல் நம்ம செயற்கையாக செய்கிறோம். இது எல்லாத்தையும் இதை இயற்கை வேளாண்மைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற பெரிய நோக்கத்தோடு தான் இந்த கோபால்ஸ் அருமையாக சொன்னாங்க. இவங்க வந்து 10 ஆண்டுகளாக பெங்களூரை மையமாக கொண்டு இப்போது நம்ம ஏற்கனவே அவங்க சொன்னாங்க பல பகுதிகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். நாட்டு மாடுகள் அதுவும் பசு அப்படின்னு சொன்னால் கோசம்ரட்சணத்தில் அந்தந்த பகுதிக்கு உண்டான மாடுகளை நம்ம பேணி பாதுகாக்க வேண்டும். இப்போ எல்லாருமே என்ன பசுமாடுகளை வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க பால் உற்பத்தியை பெருக்கணும், அதன் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதான். ஆனால் அது இங்கே முக்கியத்துவமே இல்லை. நாம் அதனால தான் சொல்கிறோம் மேலை நாட்டு பசுக்களை வந்து பார்த்தோன்னா இந்த இதுகளை கலப்பின பால் ஜெர்சி அப்படின்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது அதிலேருந்து கிடைக்கக்கூடிய பலன்கிறது வந்து கண்டிப்பாக வித்தியாசம் இருக்கும். நீங்கள் பார்க்கும்போதே தெரியலாம் நாட்டு மாட்டினுடைய சாணத்துக்கும் அந்த ஜெர்சி சாணத்துக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள். அந்த சாணத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம இயற்கை வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. அதுக்கு நாம் வந்து என்னென்னாக்கா அந்தந்த பகுதியில் உள்ள இங்கே தென்பாண்டி குட்டை அதுதான் இந்த பகுதியில் உள்ளது. இங்கே பகுதியில் உள்ளவங்க எப்போவுமே எப்படின்னாக்கா முன்ன வந்து விவசாயத்துக்கு வண்டி மாடு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. உழவுக்கு வந்து காளை மாடு வேணும். இந்த இதில் ரிஷப வாகனத்தை அந்த இவருக்கு சிவசேலநாதருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் சொன்னபடி மயன் செதுக்கிய நந்தி. ஆகவே இந்த பகுதிகளில் முன்னெல்லாம் எப்படின்னாக்க நான் சொல்கிறது 30 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் யார் இந்த புது மாடு வீட்டுக்கு பிடிச்சிட்டு வந்து விவசாயத்தில் செய்வதற்கு முன்னாடி இந்த சிவசேலன் கடனா நதியில் வந்து அதை ஸ்நானம் பண்ணி அந்த நந்திக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை அதுக்கு தெளித்து அதன் மூலமாக எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இப்போது மாடுங்கிறது இல்லை. இங்கேயே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 500 மாடு அடையக்கூடிய பெரிய தொழுவம் உண்டு. கோசம்ரட்சணங்கிறது அதைத்தான் நம்ம மக்களுக்கு வந்து என்னென்னா கண்டிப்பாக எல்லோரும் ஒவ்வொரு வீட்டில் ஒரு மாடு பசுமாடாவது வச்சுருந்து அந்த பசுமாடை வந்து நம்ம பாலுக்கு மட்டும் இல்லாமல் அதனுடைய சாணம் அந்த சாணத்திலேருந்து வரக்கூடிய பலவிதமான சிறு இந்த பொருட்கள்லாம் இருக்குது. அதை தயார் பண்ணுறது எப்படிங்கிறது தான் இங்கே உள்ள கிராம மக்களுக்கு இந்த பீடியை சொத்தி அதுலேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு ஈக்குவலாக நாம் ஒரு நாட்டு மாடை வச்சுருந்து அந்த நாட்டு மானுடைய பல உபயோகங்களை பற்றி பெரியசாமின்னு சொல்லிட்டு வாலண்டியர் இவர் இந்த பகுதியில் வந்து கோபால்ஸுக்காக வேண்டி நிறைய நிகழ்ச்சிகள் இது பண்ணிகிட்ருக்காங்க. அதை செய்யணும். முன்ன இந்த பகுதிகளில் வந்து எப்படின்னாக்கா மாடுகளை வந்து மலை மாட்டு அனுப்புறது அப்படின்னு பேர். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இது நிறைய இருக்கே தவிர இங்கே ஏன்னா மலைக்கு வந்து இந்த பசுக்களையும் மாடுகளையும் மேய்ப்பதற்கு மேய்ச்சல் இடங்கள் இல்லாதனால ரொம்பவே சுருங்கி போச்சு. நாம் ஆகவே இந்த விழிப்புணர்ச்சி நிகழ்ச்சி மூலமாகவும் நம்ம அரசுக்கும் அரசாங்கத்திற்கும் இந்த விவரத்தை தெரிவித்து, ஏன்னா இப்போ இருக்கக்கூடியதில் மத்திய அரசு நேச்சுரல் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மையை ஊக்குவிக்குவதற்காக பல திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதை நம்ம விவசாயிகள்கிட்ட சொல்லி அந்த இயற்கை விவசாயத்துக்கு முன்னோடியாகவும் உறுதுணையாகவும் இருக்கிறது எப்படின்னாக்க இந்த நாட்டு பசுக்களும் அந்த நாட்டு பசுக்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பொருள்களையும் நாம் எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பது தான். அதை மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுதுனாக்க இந்த சித்ரா பௌர்ணமியில் கிட்டத்தட்ட ஒரு 1000கணக்கான மக்கள்கள் அந்த அத்திரிமலைக்கு போய் அந்த அத்திரி மகரிஷியை தெரிவிச்சிருப்பதாக காலையில் நடைப்பயணமாக செய்வாங்க. இந்த கோபால்ஸுங்கிறவங்க வந்து
பெங்களூரும் அதன் பகுதிகளில் கிட்டத்தட்ட 6 நிகழ்ச்சிகள் இதே மாதிரி அதன் இல்லை நந்தி ஹில்ஸ் அதன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதுலேயும் இதே மாதிரி நடைப்பயணங்கள் மூலமாக கர்நாடகாவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காருங்க. அதே நிலையை இந்த பகுதிகளில் ஏற்படுத்தணும் என்பதுதான் ராமசுப்ரமணியம் அவருக்கு ரொம்ப இது. இன்றைக்கி நாம் வரும்போது இந்த அனுசுயா தேவி அத்திரி மகரிஷியை பற்றிய விவரத்தை முன்னாள் தலைவர் பரமகல்யாணி மேல்நிலைப் பள்ளியின் முதல்வராக இருந்து ரிட்டையர்ட் ஆகி பல அரிய இதே மாதிரி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உங்களுக்கு நாளைய அத்திரி மகரிஷியை பற்றிய விவரத்தை கூறுவார்கள். நன்றி. ஹரஹர பார்வதி பதையே நமக. ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்வாய நமோ. முதலில் கோபால்ஸ் அமைப்பைச் சேர்ந்த திரு ராமசுப்ரமணியன் சார் அவர்களுக்கும் அந்த அமைப்பைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இந்த ஆன்மீக சொற்பொழிவு அப்படிங்கிறது பெரிய விஷயம். அவர்கள் மனதில் என்ன தோன்றியதோ தெரியவில்லை. 2 நாட்களுக்கு முன்னதாக வந்து நீங்கள் இந்த மாதிரி பேச வேண்டும் அப்படி என்று கூறிய போது, அதாவது நம்ம வகுப்புகளில் பாடமெல்லாம் எடுத்துருவோம், அது நமக்கு நல்ல பழக்கமானது. ஒரு வருஷத்துக்கு நம்ம முதல்ல தயார் பண்ணுறத அந்த புக்கு மாறுற வரைக்கும் 10 வருஷம் ஆனாலும் அதே பாடத்தை தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்ல போகிறோம். ஆனால் இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கடினமான விஷயம்தான். ஒவ்வொரு செய்தியையும் புதிதாக, அதாவது இந்த இறைவனை பற்றிய செய்திகள் புதிதாக வந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நீங்கள் ஒரு செய்தியை சொல்லும்போது இன்னொரு புதிய செய்தி இன்னொருவர் சொல்வார். அதாவது அவர்கள் மூலமாக இந்த தகவலை உலகுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இந்த இறைவன் பிரியப்படுகிறார். பார்த்தீங்களா? இப்போ நீங்களே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செய்தி இந்த சைலப்பரை பற்றி சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு செய்திகள் உருவாகி கொண்டே இருக்கிறது. அந்த உருவாக்குவதற்கு காரணமே அவர்தான். அவரின்றி ஓரணவும் அசையாது. அவர்தான் நம்மை ஆட்டுவித்து கொண்டிருக்கிறார். அந்த சிவன் ஆட்டுவிப்பதற்கு ஏற்ப நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை வாழ வைக்கக்கூடிய அந்த இறைவன் இப்போ சிவசேலத்தில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ பரமகல்யாணி அம்பாள் சமேத ஸ்ரீ சிவசேலநாதர் இங்கு சிவசேலத்தில் நமக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார்கள். அவரை பற்றி கதைகள் உங்களுக்கெல்லாம் நிறையவே தெரிந்திருக்கும். அந்த சுயம்புவாக உருவாகிய சைலப்பர் உங்களுக்கெல்லாம் இந்த ஏரியாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். வெளி மாவட்டங்களிலிருந்து வருபவர்களுக்கு தெரிவதில்லை. அந்த பின்புறம் சடை இருக்கிறதாமே, முடி இருக்கிறதாமே, அது ஏன் எதற்கு அப்படிங்கிற காரணத்தை எல்லாம் கேட்டு அதிசயமாக பார்த்து கோவிலின் பின்புறத்திலிருந்து பார்த்தால் தெரியும் என்று எல்லாருமே அதிசயித்து செல்கிறார்கள். அந்த அளவுக்கு பல அதிசயங்களை நிகழ்த்தி காட்டியவர் நமது சிவசேலத்தைச் சேர்ந்த சிவசைலம், அதாவது சைலப்பர். இப்போது அந்த சிவசைலத்தைச் சேர்ந்த சைலப்பர் சுவாமிகள் அத்திரி மகரிஷிக்கு காட்சி கொடுத்ததாக ஒரு வரலாறு, புராணங்கள் எல்லாமே கூறுகின்றன. இப்போ இந்த அத்திரி மகரிஷி என்பவர் யார்? அவருடைய மனைவி யார்? அவருடைய குழந்தைகள் யார்? அவருடைய சிறப்புகள் என்னென்ன என்பதை பற்றி நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் கூற வேண்டும் என்று கோபால்ஸ் அமைப்பின் மூலம் கேட்டுக்கொண்டார்கள். எனக்கு தெரிந்தவரை நானும் தகவல்களை திரட்டி உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று இன்று வந்திருக்கிறேன். அதாவது இப்போ அத்திரி மகரிஷி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவர் ரிக் வேத காலத்திலேயே தோன்றியவர். இப்போ நம்ம சாதாரணமாக கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறந்ததற்கு பின்பு அப்படின்னு கிபி எல்லாமே சொல்கிறோம். இதெல்லாம் இங்கே வந்து கணக்கிலே கொண்டு வரக்கூடாது. ஏன்னா அத்தனை 1000 ஆண்டுகளாக இந்த அத்திரி மகரிஷி அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்.
எத்தனையோ 1000 ஆண்டுகள். அது எப்படி சார்? நமக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட வயது, அவ்வளவுதான். ஆனால் இந்த மகரிஷிகளுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் எல்லாமே தெய்வ பிரபிகள். அது படைக்கப்பட்டதே இல்லையா, இந்த ஆன்மீக நோக்கத்திற்காகத்தான் அவர்களை படைக்கப்பட்டது. இப்போ சப்த ரிஷிகள் என அழைக்கப்படக்கூடிய இப்போ 7 மகா முனிவர்கள், ரிஷிகள் அப்படின்லாம் சொல்கிறோம். இப்போ அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜமதக்னி முனிவர், கௌதமர், பிருகு முனிவர், இப்போ இந்த மாதிரி அதில் வரக்கூடிய மிக முக்கியமான முனிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த அத்திரி மகரிஷி அவர்கள். இப்போ அத்திரி மகரிஷி அவர்கள், இப்போ அவர்களை பற்றிய புராணம் அப்படிங்கிறது, இப்போது ராமாயணத்தில் இந்த அத்திரி மகரிஷியை பற்றி நிறைய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது. கம்பர் காலத்தில் அவர் எத்தனை நூற்றாண்டு அப்படிங்கிறது பாருங்கள். அப்போ அந்த நூற்றாண்டிலேயே இந்த அத்திரி மகரிஷியை பற்றி அவர் அவ்வளவு தெளிவாக தெரிந்து மகரிஷியை பற்றி நிறைய கூறியிருக்கிறார். எது? ராமாயணத்தில். அப்போ அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய சீதை, ராமர், லக்ஷ்மணன் வனவாசம் செல்லும்போது, அப்போ வனவாசத்திற்கு செல்லும்போது இந்த அத்திரி முனிவரை சந்திக்கிறார்கள். ராமர், சீதை, லக்ஷ்மணன் இந்த மூவரும் சந்தித்து அவர் குடிசையில் தங்கியிருந்து, அப்போ அந்த அத்திரி முனிவருடைய தபோவனத்தில் தங்கியிருந்து சில நாட்கள் அவருடைய ஆன்மீக செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு அடுத்து வனவாசத்தை தொடர்கிறார்கள். அப்பொழுது இந்த அத்திரி மகரிஷி அவர்கள் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போது இப்போவே நமக்கு நல்லா புரியுது இல்லையா, அதாவது அப்போ எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த பிறவி அப்படின்னு நமக்கு தெரியுது. அத்திரி மகரிஷி ராமரை நாம் எப்படியெல்லாம் பூஜிக்கிறோம், அவரை பற்றிய நிறைய கதைகள், அப்படி இருக்கும்போது அவருக்கே நிறைய தகவல்கள், செய்திகள், கதைகள் எல்லாம் சொல்லியவர் இந்த அத்திரி மகரிஷி அவர்கள். அப்போ அந்த அத்திரி மகரிஷி அவர்கள் ராமரிடம் சொல்கிறார், என்ன சொல்கிறார் அப்படின்னா, ராமா, எனது மனைவி அனுசுயாதேவி என்பவள், அதாவது அவளுடைய பெயருக்கான காரணத்தையும் கூறிக்கொண்டு சொல்கிறார். அனுசூயை அப்படின்னா எதிலும் விருப்பம் இல்லாதவள், அதாவது எந்த இதிலையுமே பற்று கிடையாது. பற்று அப்படின்னா அதாவது இப்போ குழந்தைகளிடத்தில் பாசம், பிரியம், அன்பு எல்லாமே இருக்கும், அப்படிதான் இல்லையா? இப்போ ஒரு சொத்து அப்படின்னா ஒரு நிலம், வீடு, வாசல், இந்த மாதிரி எதுலையுமே, ஏற்கனவே அவர் மகரிஷி, அவருடைய மனைவி இல்லையா, 2 பேருமே ஒருத்தருக்கொருத்தர் சளைத்தவர்கள் அல்ல. யார்? அத்திரி மகரிஷியும் அவருடைய மனைவி அனுசுயா தேவியும் தவ வலிமையில் மிகுந்தவர்கள். 2 பேருமே சாமானியமானவர்கள் அல்ல, ஒவ்வொருத்தருக்கொருத்தர் மிஞ்சி நிற்கக்கூடிய ஒரு தவ வலிமையை கொண்டவர்கள் அனுசுயா தேவியும் அத்திரி மகரிஷி அவர்களும். அப்போது ராமர்கிட்ட சொல்லும்போது, என்னுடைய மனைவி அனுசுயா தேவி எதிலும் விருப்பம் இல்லாத ஒரு மனைவியாக, ஒரு பெண்ணாக இருக்கிறாள். அவளிடம், ஏன்னா அவளை பற்றி சொல்லும்போது அவள் ஒரு குணவதி, அவள் ஒரு பதிவிரதா. அப்போ இப்படியெல்லாம் சொல்லும்போது நீ கண்டிப்பாக அவளிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள், உன்னுடைய வனவாசம் சிறப்பாக நடக்கட்டும் என்று, உனக்கு எத்தனை இடர்கள் வந்தாலும் நீ அத்தனையையும் சரி செய்துவிட்டு நீ மீண்டும் வந்து ஆட்சி செய்ய வேண்டும் என்று நீ அவளிடம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள் என்று அந்த அத்திரி மகரிஷி அவர்கள் ராமருக்கு சொல்கிறார். உடனே ராமரும் அனுசுயா தேவியிடம் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு அடுத்து வனவாசத்திற்கு கிளம்புகிறார். அப்போ சீதையிடமும், அதாவது சீதையும் அனுசுயா தேவியும், சீதையை பற்றி உங்களுக்கு நிறையவே தெரியும் இல்லையா, நம்ம கதைகளில் நிறைய கேட்டிருக்கிறோம். அப்போ சீதையும் தவ வலிமையில் சிறந்து, ஏன்னா இவர்கள் எல்லாமே தெய்வ பிறவிகள் இல்லையா, அப்போ தெய்வ பிறவிகளாக இருந்தால் தான் அவர்கள் மூலமாக நமக்கு நிறைய செய்திகள் வரும். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்கணும், என்னுடைய விருப்பம், இது கட்டளை அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்கக்கூடாது. அதாவது ஒரு இந்துவாக பிறந்த நாம் கண்டிப்பாக நம்ம இந்து தர்மத்தில் உள்ள அனைத்து தகவல்களையும் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் அவ்வளவு விஷயங்கள், கடல் அளவு, கடலை தாண்டியும் அளவு விஷயங்கள் இந்த நம்ம இந்து தர்மத்தில் உள்ளது. அப்போ இந்த இந்து தர்மத்தை பற்றி கண்டிப்பாக அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் இந்துங்கிறவங்க கண்டிப்பாக ஆன்மீகத்தில் கண்டிப்பாக பற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், இப்பொழுது என்ன அப்படின்னா, ஒரு சில நம்ம இந்துக்கள்லேயே நிறைய பேர் மறுப்பு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு மன்னிக்க முடியாததான். ஆனாலும் அவர்களுக்கு தெரிந்த விஷயம் அவ்வளவுதான் என்று சொல்ல வேண்டும். விஷயங்களை தெரிந்து கொண்டால் கண்டிப்பாக அப்படி பேச மாட்டார்கள். ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒரு இறைவனை பற்றிய கருத்துக்கள், அந்த செய்திகள், இப்போ ஒரு சிலை இருக்குன்னா, இந்த கோவில் இருக்குன்னா, இந்த இடத்துல ஏன் இருக்குது, எதுக்காக, எத்தனையோ இடங்கள் இருக்கும்போது இந்த இடத்தில் ஏன் இந்த கோவிலை நிர்மாணிக்க வேண்டும் இல்லையா? கண்டிப்பாக இந்த இடத்தில்தான் அதிர்வுகள் அதிகமாக இருக்கும். அதுவும் மூலஸ்தானத்தில். உங்களுக்கு ஒரு செய்தி எப்படின்னா, இப்போ நீங்கள் முன்னாடியெல்லாம் சொல்லும்போது நம்ப மாட்டீங்க இல்லையா? அதெல்லாம் எனக்கு நேரில் காமிச்சா தான் நம்புவோம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இறைவன் இருக்கிறார், அப்போ எனக்கு நேராக காட்டுங்க அப்படிலாம் கேட்டால் நம்ம நேரிலலாம் கொண்டு வந்து காட்ட முடியாது. அந்த அளவுக்கு நாம் தெய்வ பிறவிகள் கிடையாது. இப்போ பால் இருக்குது, இப்போ பாலுக்குள்ளே பாலில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? பாலில் என்ன இருக்குது, வேணால் சாப்பிட்டா டேஸ்ட்டு தெரியும், பால் வெள்ளையாக இருக்குது, பால் நம்ம உடலுக்கு நல்லது, சத்துக்கள் நிறைந்தது, இவ்வளவு தானே சொல்லுவீங்க. ஆனால் அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ சொல்லிட்டேன்னா ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா பாலை சுட வச்சு நாம் உரை ஊற்றுனோன்னா என்ன கிடைக்கும்? தயிர் கிடைக்குது. பாலுக்குள்ளே எது மாறுது? தயிராக மாறுது. தயிரில் இருந்து தயிரை கடைஞ்சோம் அப்படின்னா என்னது? மோர், வெண்ணெயும் நம்ம தனியாக பிரிக்கலாம். அந்த வெண்ணெயை உருக்கணும் அப்படின்னா என்ன கிடைக்கும்? நெய் கிடைக்கும். அப்போ இவ்வளவு பொருட்கள் நமக்கு தேவையான, அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய, உலகத்தில் உள்ள அனைவரும் பயன்படுத்தக்கூடிய இந்த பொருள், இத்தனை பொருட்களும் அந்த பாலில் இருக்கிறது. இது போன்றுதான் கடவுள். அப்போ கடவுள் நமக்கு நேரில் தெரியாது, அவருடைய ஆற்றல் தான் தெரியும். அந்த சக்தி அப்படிங்கிற ஒரு அதிர்வு தான் நமக்கு தெரியுமே ஒழிய அவரை நாம் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு பார்க்கணுன்னா நம்ம தவம் இருந்து அவரையே நினைத்து உருகி கொண்டிருந்தால் கண்டிப்பாக நமக்கு அவர் நம் கண்களுக்கு தென்படுவார். அப்போ இந்த அளவுக்கு தவ வலிமை வாய்ந்த யாரு? அத்திரி மகரிஷி அவர்கள் நம்ம இந்த தென்காசி மாவட்டம், முன்னர் திருநெல்வேலி மாவட்டம், இந்த தென்காசி மாவட்டத்தில் சிவசேலத்துக்கு அருகில் உள்ள ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு தபோவனத்தை அமைத்து அங்கு குடியிருந்தார். அப்போ இவர் இங்கு வாசம் செய்தார் என்று நிறைய புராணங்களும் கூறுகின்றன. இதே போன்று வட இந்தியாவிலும் சித்தர்கூடம் அப்படிங்கிற இடத்துல இந்த அத்திரி முனிவர் அவர்கள் தபோவனம் அமைத்து குடியிருந்ததாக கூறப்படுகிறது. அதே போன்று தென்னிந்தியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அத்திரிமலையை போன்று கன்னியாகுமரிக்கு அருகில் உள்ள சுசீந்திரம் என்னும் இடத்தில் ஒரு 13 கிலோமீட்டர் தொலைவில் இதே மாதிரி அத்திரி முனிவருடைய ஒரு தபோவனம் இருப்பதாகவும் வரலாறு கூறுகிறது. அப்போது அந்த அளவுக்கு சார் அங்கே இருக்கார் இங்கே இருக்காருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். மகரிஷி அவர் இல்லையா? முனிவர் மகரிஷி அவர் எல்லா இடத்துலையுமே இருப்பாங்க. நான் இங்கே பார்த்தனே அங்கே பார்த்தனே, ஒரே நேரத்தில் எல்லாருக்குமே இல்லையா தெரியக்கூடிய ஒரு அமைப்பை கொண்டவர்கள் தான் இந்த மகரிஷிகள். அப்போ இந்த அத்திரி மகரிஷி அவர்கள் எங்கு வாசம் செய்கிறார் அப்படின்னா அத்திரி மலை. அந்த மலைக்கு சாதாரணமாக அவர் வருவதற்கு முன்னர் சாதாரணமாக ஒரு மலை அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். பொதிகை மலையினுடைய ஒரு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய ஒரு பகுதி. அப்போது இவர் இங்கே வந்ததுக்கப்புறம் அவருடைய சிறப்புகளை வைத்துத்தான் அந்த மலையே அத்திரி மலை என அழைக்கப்படுகிறது. அதுவும் முன்காலத்தில் எல்லாமே நான் இங்கு வந்த புதிதில், அதாவது ஆழ்வார்குறிச்சிக்கு குடி வந்த புதிதில் நிறைய, அதாவது பெரிய ஆட்கள்லாம் கதை சொல்லுவாங்க. இந்த வழி, இந்த பாதை, இந்த சாலை அப்படியே கேரளாவுக்கு செல்லக்கூடிய ஒரு பாதை. எங்கேருந்து? ஆழ்வார்குறிச்சியிலேருந்து வந்து இப்படி போய் இந்த மலையில் ஏறி அந்த பக்கம் இறங்கணும் அப்படின்னா கேரளா. ஏன்னா மக்கள் அந்த பாதையை பயன்படுத்தி இல்லையா வாணிபம் முதற்கொண்டு எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க.
மரங்களை எடுத்துகிட்டு அதை விறகுகளை எடுத்துகிட்டு வர்றது போகிறது, அப்புறம் பொருட்கள் கொண்டு போகிறது, அங்கே கொண்டு போய் விற்றுட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள் அங்கேருந்து இங்கே வாங்கிட்டு வர்றது, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பாதையெல்லாம் இருந்திருக்கு, மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. நாளடைவில் அதை பயன்படுத்தாமல் விட்டுவிட்டார்கள். அப்போது அத்திரி மகரிஷி அந்த இடத்தை தேர்ந்தெடுத்து இயற்கை எழில் சூழ்ந்த அந்த அத்திரி மலையில் அவர் ஒரு தபோவனத்தை அமைத்து அங்கு குடியிருக்கிறார். அப்போது அவர் குடியிருக்கும்போது இறைவன் சிவசைலநாதரிடம் ஒரு விண்ணப்பம் கோரிக்கை வைக்கும்போது அப்போ அவரும் மனமிறங்கி அவருக்காக காட்சி கொடுக்கிறார். நண்பர் அவர்கள் சொன்னது போல் சைலப்பர் மேற்கு நோக்கி, ஏன்னா அத்திரி முனிவர் இருக்கிறது மலையில் அங்கே இருக்கிறார், அப்போது அவருக்கு காட்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காக அமைந்த இந்த இடம்தான் சிவசைலம். அப்போ சிவசைலம் மேற்கு நோக்கி காணப்படக்கூடிய ஒரு மிக சிறப்பு வாய்ந்த ஒரு தலம். இதில் இன்னொரு சிறப்பு நமக்கெல்லாம் தெரியாது, ஒரு சிலருக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இலங்கையில் உள்ள அந்த பிரதமர் ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் அந்த மாதிரி ஒரு பெரிய தமிழர்கள்லாம் ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர்களெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி சிங்களவர்கள் அந்த மாதிரி பெரிய போர்லாம் நடந்து கொண்டே இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் அது முடிந்து நீ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவுக்குள்ளே போ, தமிழ்நாட்டுக்கு போ, தமிழ்நாட்டில் சிவசைலத்தில் இப்படி ஒரு ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்தில் நீ உன்னுடைய ஒரு பூஜைகள் செய்து வந்தால் உன்னுடைய தோஷம் அந்த விலகும், பரிகாரம் கிடைக்கும், நீ ஜெயிக்கலாம், நல்லா வரலாம் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே அந்த மாதிரி பூஜையெல்லாம் பண்ணிட்டு போனதாக கூட சொன்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த கடவுள் அவர் சைலப்பர். இன்றளவும் அதுவும் மேற்கு பார்த்து அமைந்த சிவன் ஆலயம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். ஒரு சில இடங்களில் இருக்கிறது. நான் சமீபத்தில் கூட ஒரு இடத்திற்கு சென்றிருந்தேன். அருகில் உள்ள வழுதூர் அப்படிங்கிறது அக்னி தலமான அங்கே உள்ள சிவனும் மேற்கு பார்த்து அமைந்தது. ஆனாலும் மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்து அத்திரி மகரிஷிக்கு காட்சி கொடுத்த இந்த ஆலயம்தான் மிக சிறப்பு வாய்ந்தது என தகவல்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அப்போ அந்த அத்திரி மகரிஷியை பற்றி இன்னும் நிறைய கருத்துக்கள் சொல்லலாம். அப்படின்னா அவருடைய மனைவியான அனுசுயா தேவி, அவருக்கு ஒரு 3 குழந்தைகள். அப்போ 3 குழந்தைகள் அப்படின்னா தத்தாத்திரேயர், துர்வாசர், சந்திரன், இந்த மாதிரி 3 குழந்தைகள். அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் எப்படி அவதரித்தார்கள்? உங்களுக்கெல்லாம் தெரியும், இவர்கள் எல்லாமே தெய்வ பிறவிகள் இல்லையா? அப்போ தெய்வ பிறவிகள் எல்லாமே அவதரிக்கிறதான். இப்போ முருகனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிவனுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்தவர் யார்? இந்த முருகப்பெருமான். அதே மாதிரி அத்திரி மகரிஷிக்கு இந்த 3 குழந்தைகளும் அவதரித்தனர். யார் யார்? தாத்தாத்திரேயர், அடுத்து துர்வாசர், இன்னொரு சந்திரன். இந்த 3 குழந்தைகளும் யார்? அவருக்கு தேவையான அத்திரி மகரிஷிக்கு தேவையான வேதங்களுக்கு தேவையான அனைத்து மந்திரங்களையும் அவருக்கு எழுதிட உதவி புரிந்தார்கள் இந்த 3 குழந்தைகளுமே. அப்போ அத்திரி மகரிஷி அவர்களை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அனுசுயாவை வைத்துத்தான் அந்த அத்திரி மகரிஷிக்கு இன்னும் சிறப்புகள் கிடைக்கிறது. ஏன்னா அந்த அனுசுயா தேவி ஒரு குணவதி இல்லையா? அடுத்து ஒரு பதிவிரதா. எவ்வளோ ஒரு முக்கியமானது பதிவிரதை அப்படிங்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும். கணவனுக்கு விசுவாசமாக நடந்து கொள்ளக்கூடிய மனைவியைத்தான் நாம் என்ன சொல்வோம்? பதிவிரதை, பத்தினி பெண் அப்படின்னு சொல்லுவோம். அப்போது எந்த அளவுக்கு ஏற்கனவே தவ வலிமையில் சிறந்து விளங்கக்கூடிய அந்த அனுசுயா தேவி மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்லலாம், ஒரு நம்ம ஆண்கள் அப்படின்னு சொல்லும்போது மகரிஷி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அவங்கள பொறுத்த மட்டும் ஒரு பதிவிரதை, ஒரு குணவதி. அப்போது இந்த அனுசுயா தேவியை பற்றி ஒரு நாரதர் அங்கு வருகிறார். அப்போ நாரத முனிவர் அங்கு ஏன்னா உங்களுக்கெல்லாம் தெரியும், நாரதர் என்றாலே கலகம்தான் இல்லையா? அவருடைய கலகம் கண்டிப்பாக நன்மையில் தான் முடியும் என்று. ஏன்னா கண்டிப்பாக அவர் ஒரு கலகத்தை ஏற்படுத்துகிறார் என்றால் அந்த செய்தியை உலகுக்கு தெரிவிப்பதற்காகத்தான் அவர் மூலம் இந்த இறைவன் திருவிளையாடலை நிகழ்த்துகிறார். அப்போது நாரதர் அத்திரி முனிவரிடம், அதாவது அனுசுயா தேவியிடம் வருகிறார்.
அப்போ பேசி கொண்டிருந்து விட்டு அத்திரி மகரிஷியிடம் பேசி கொண்டிருந்து விட்டு அடுத்து மும்மூர்த்திகளுடைய மனைவிகளிடத்தில் பேசுகிறார். அப்போ விஷ்ணு, பிரம்மா, சிவன். அப்போ இந்த சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த மும்மூர்த்திகளுடைய மனைவிகளிடத்தில் அனுசுயா தேவியை பற்றி புகழ்ந்து பேசுகிறார். அனுசுயா தேவி அம்மையார் மிகச்சிறந்த தவ வலிமை, மிகச்சிறந்த ஒரு பதிவிரதை, குணவதி அப்படின்னு அவளை பற்றி நிறைய பாராட்டு பத்திரம் வாசிக்கிறார். யார்? நாரத முனிவர். யாரிடத்தில்? இந்த முப்பெரும் தேவியர்களிடத்தில். அப்போ அவர்களுக்கு பொறாமை, அதாவது பொறாமை ஏற்படக்கூடிய அளவுக்கு யார் பேசுகிறார்? நாரதர் பேசுகிறார். அப்போ அவங்க 3 பேருக்குமே கொஞ்சம் பொறாமை வரத்தான் செய்யுது. அப்போ பொறாமை வந்தவுடன் இந்த 3 பேருமே அவர்களுடைய கணவர்களிடத்தில் இதை சொல்கிறார்கள். அனுசுயா தேவி அந்த அளவுக்கு பெருமை மிக்கவர் அப்படின்னு நாரதர் சொல்கிறாரு. நீங்கள் அதுக்கு எனக்கு ஒரு என்ன சொல்லுவோம், உடனே நாம் என்ன செய்வோம், அதை எப்படியாவது நீங்கள் எங்களுக்கு நிரூபித்து காட்டுங்க. நாம் என்ன நினச்சொல்லுவோம், அந்த நேமை எப்படி அழிக்கணும் அப்படின்னு நாம் நினைப்போம். ஆனால் அவர்கள்லாம் தெய்வ பிறவிகள் இல்லையா, ஆகையினால எங்களுக்கு அதை நிரூபித்து காட்டுங்க அப்படின்னு சொன்ன உடனே தான் இந்த மூர்த்திகளும் சேர்ந்து தான் என்ன செய்கிறாங்க, அனுசுயா தேவியிடம் ஒரு பிச்சைக்காரர் வேடத்தில் 3 பேருமே வர்றாங்க. வந்து எங்களுக்கு உணவு வேணும் அம்மா தாயே, எங்களுக்கு உணவு வழங்குங்கள் அப்படின்னு கேட்கும்போது, வாருங்கள் அமருங்கள், உங்களுக்கு உணவு பரிமாறுகிறேன் என்று சொன்னவுடன் இந்த மும்மூர்த்திகளுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் உணவு வழங்க வேண்டுமென்றால் அந்த உணவை நான் சாப்பிட வேண்டும் என்றால் நீங்கள் அதாவது அனுசுயா தேவியாக நீங்கள் நிர்வாணத்துடன் இருந்துதான் எங்களுக்கு உணவை பரிமாற வேண்டும் என்று இந்த மும்மூர்த்திகளும் சொல்கிறார்கள். அனுசுயா தேவிக்கு திக்கென்று ஆகிவிடுகிறது. ஆகா, ஒரு பிச்சைக்காரர் ஆக வந்திருக்கக்கூடிய இந்த மூவரும் இப்படி சொல்கிறார்களே என்று அவருடைய, என தவ வலிமை மிக்கவர் இல்லையா, உடனே அவருடைய ஞான கண்ணில் பார்த்த உடனே அந்த அனுசுயா தேவிக்கு தெரிந்து விடுகிறது வந்திருப்பது மும்மூர்த்திகள் தான் என்று. ஏற்கனவே தவ வலிமை மிகுந்தவர் இல்லையா, பதிவிரதை. அந்த நேரத்தில் யார்? அத்திரி மகரிஷி வெளியே சென்றிருக்கிறார். வெளியே சென்றிருந்த நேரம் பார்த்து இந்த மும்மூர்த்திகளும் வருகிறார்கள். வந்து இப்படி கேட்கிறார்கள். கேட்டவுடன் அனுசுயா தேவிக்கு புரிந்து விடுகிறது, ஆகா இந்த மும்மூர்த்திகளும் இப்படி வந்திருக்கிறார்களே என்று. உடனே அந்த அனுசுயா தேவி தன்னுடைய தவ வலிமையால் 3 பேரையும் குழந்தைகளாக மாற்றிவிட்டார். அப்போ குழந்தைகளாக மாற்றிவிட்ட பிறகு உணவை பரிமாறுகிறார். அவர்கள் எல்லோருக்குமே உணவை சாப்பிட்டு விட்டு அங்கேயே இருக்கிறார்கள், அங்கேயே வாசம் செய்கிறார்கள். ஏன்னா அவங்க குழந்தைகளாகிடுறாங்க இல்லையா, ஆகையினால அந்த தபோவனத்திலேயே இருந்து கொண்டு இருக்கிறார்கள். சென்றவர்களை காணுமே. 1 நாள் ஆகிவிட்டது, 2 நாள் ஆகிவிட்டது, பல நாட்கள் ஆகிவிட்டது, மாதங்கள் ஆகிவிட்டது இல்லையா. அப்புறம் தேவ வருடங்கள், இந்த மாதிரி மனித வருடங்களை தாண்டி தேவ வருடங்கள். அப்போ தேவ வருடங்கள் தாண்டியுமே நம்ம மும்மூர்த்திகள், நம்ம கணவர் நம்மிடம் வந்து சேரவில்லை என்று பயந்து அலறிக்கொண்டு என்ன செய்கிறார்கள், இங்கே அனுசுயா தேவியை தேடி வருகிறார்கள் இந்த முப்பெரும் தேவியர்கள். அதுக்கு பின்னர் தான் இந்த விஷயம் தெரிந்து அனுசுயா தேவியிடம் இவர்கள் எங்களுடைய கணவரை நீ மீண்டும் இதே மாதிரி உயிர்ப்பித்து கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகிறார்கள். அப்போது இந்த முப்பெருந்தேவியர்கள் கேட்கக்கூடிய அளவுக்கு அனுசுயா தேவி அந்த அளவு தவ வலிமை மிகுந்த ஒரு பக்தை, குணவதி, பதிவிரதா இல்லையா. அப்போது அடுத்து அந்த முனிவர்கள் என்ன செய்யணும், யார் மும்மூர்த்திகளுக்குமே தன்னுடைய உருவத்தை கொடுத்து விடுகிறார் இந்த அனுசுயா தேவி. பின்னர் இந்த மும்மூர்த்திகளும் தங்களுடைய தேவியரை அழைத்து கொண்டு தேவலோகம் செல்கிறார்கள். அப்போ எந்த அளவுக்கு அனுசுயா தேவிக்கு ஒரு சக்தி, ஆற்றல் இருந்தால் இந்த மாதிரி இல்லையா ஒரு மும்மூர்த்திகளையே என்ன செய்கிறாங்க, தன்னுடைய தவ வலிமையால் குழந்தைகளாக மாற்றி விடுகிறார். அப்போ இதே மாதிரி ஒரு காலத்தில் பஞ்சம், உலகம் முழுவதுமே பஞ்சம், அதாவது மழை இல்லாமல் பஞ்சம் நிலவுகிறது, வறட்சி தாண்டவமாடுகிறது. அப்போ அந்த நேரத்தில் அனுசுயா தேவி, ஏன்னா அனுசுயா தேவி எதிலும் இல்லையா ஒரு விருப்பம் இல்லாமல் இருக்கக்கூடிய, ஆனால் உயிர்களிடம் அளவுக்கு அதிகமான அன்பை பொழியக்கூடிய அனுசுயா தேவி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் வறட்சியால் பஞ்சத்தால் வாடி வதங்குவதைக் கண்டு ஒரு
இந்த அனுசுயா தேவிக்கு கண்ணீர் வருகிறது. உயிர்கள் எல்லாமே அழியக்கூடிய நிலையில் சென்று கொண்டிருக்கிறது. இவர்களை நாம் எப்படியாவது காப்பாற்ற வேண்டுமே, உலக உயிர்கள் அனைத்தும், ஜீவராசிகள் அனைத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்றுதான் கங்கையை உருவாக்குகிறார். யாரு? இந்த அனுசுயா தேவி கங்கையை உருவாக்கி உலகம் முழுவதும் செழிக்கச் செய்து உயிர்களை காப்பாற்றுகிறார். யாரு? அனுசுயா தேவி. அந்த அளவுக்கு ஒரு தவ வலிமை. அப்போ கங்கையை உருவாக்கியது யார் அப்படின்னு கேட்டால் இந்த அனுசுயா தேவி தான். இப்போ இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும். அத்திரி மலைக்கு சென்று வந்தவர்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா அத்திரி மலையை பொறுத்தமட்டில் பல சிறப்புகளை கொண்டது. நிறைய சித்தர்கள் இன்றளவும் அதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தகவல்கள் எல்லாமே தெரிவிக்கின்றன. இதில் ஒரு சிலர் அனுபவபூர்வமாகவே சில விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். இதில் இருக்கக்கூடிய நம்ம ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்குமே தெரியும். எனக்கு ஒரு 15 வருடங்களுக்கு முன்னாக ஒரு அனுபவம். என்ன அப்படின்னா, நாங்கள் ஒரு 5 பேராக சென்று சதுரகிரி மகாலிங்க மலைக்கு சென்றோம். திடீரென ஒரு ஏற்பாடு. உடனே சென்று அந்த மலை ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்கிறாங்க. மலையில் நடந்து மகாலிங்கத்தை தரிசிக்க வேண்டும் என்று முதல் தடவையாக போகிறோம். அப்போது இதில் இடையில் என்ன அப்படின்னா, எங்களோட ஆட்கள் வரல. நாங்கள் 5 பேர் தான் போகிறோம். மற்றவங்களுக்கு யாருமே தெரியலை. எல்லாம் முன்னாடி பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு பாதை ஒரு இடத்துல தெரியலை. அப்போ அநேகமாக இதாக தான் இருக்கும் தடம். ஏன்னா 2 3 பிரிஞ்சு வருது தடம். அப்போ இது எந்த தடம் வந்து கோயிலுக்கு போகுதுன்னு தெரியலை. அப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கையில் என்ன அப்படின்னா, திடீர்னு ஒரு நாய் அந்த இடத்துக்கு வருது. அப்போ அதை சொல்லும்போது எங்களுக்கே புல்லரிக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த நாய் வந்துட்டு கொஞ்சம் தூரம், அவ்வளோ தூரத்துக்கு கூடவே வருது. நாங்கள் 5 பேரும் அப்படி பேசிகிட்டே வரோம். அப்போ அந்த நாய் போகுது. அப்போ இது பழக்கமான இதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்ததுக்கப்புறம் அந்த நாய் வந்து எங்களை விட்டு மறைஞ்சிட்டு, அப்புறம் அந்த கூட வந்தவர் ஆன்மீக அன்பர், இன்னும் பார்த்தீங்களா, அதுக்கப்புறம் அந்த எங்கே காணுமே அப்படின்ட்டு. அப்போ அந்த அனுபவத்தில் நம்ம உணரும்போது கண்டிப்பாக நம்ம நம்பித்தானே ஆகணும் இல்லையா? இல்லைன்னு அங்கெல்லாம் நம்ம மறுப்பு சொல்லவே முடியாது. அப்போ அந்த பைரவர் இதில் நம்ம இறைவன் நமக்கு வழியை காட்டுகிறார். அப்போ அனுசுயா தேவியை பொறுத்தமட்டில் இப்போ அவரை பொறுத்தமட்டில் முதல்ல சொன்னது வந்து பதிவிரதை அப்படிங்கிறதுக்கு ஒரு இது சொன்னோம். அடுத்து 2வது உலக உயிர்களிடத்தில் அன்பு மிக்கவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு செய்தி சொன்னோம். இப்போ அடுத்ததாக நட்புக்கு இலக்கணமாகவும் அந்த அனுசுயா தேவி திகழ்ந்திருக்கிறார். இப்போ நட்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அனுசுயா தேவியினுடைய தோழியை ஒரு முனிவர், அதாவது ஏதோ ஒரு காரணத்தால் நீ விடியும் முன் விதவையாக மாறிவிடுவாய் என ஒரு சாபம் கொடுக்கிறார். அனுசுயா தேவியினுடைய தோழியை முனிவர் ஏதோ ஒரு காரணத்திற்காக சபிக்கிறார். நீ விடியும் முன் விதவையாக மாறிவிடுவாய் அப்படின்னு சொன்ன உடனே அனுசுயா தேவியினுடைய தோழிக்கு ரொம்ப வருத்தமாகுது, மனம் கலங்கி விடுகிறது. நாளை காலை நாம் விதவையாக போய்விடுவோமா என்று ரொம்பவே வருத்தப்பட்டு யோசித்து உடனடியாக அனுசுயா தேவியை நாடி செல்கிறாள். அப்போ அனுசுயா தேவியிடம் இந்த விஷயத்தை சொன்னவுடன், இந்த முனிவர் என்னை இப்படி சபித்து விட்டார், நான் விடியும் முன் விதவையாக ஆகிவிடுவேன் என்று சொல்கிறாரே, நான் என்ன செய்வது என என் கணவரை நான் இழந்து விடுவேனா என்றெல்லாம் அனுசுயா தேவியிடம் தன்னுடைய கவலைகளை சொல்கிறாள். உடனே அப்போது இதை கேட்டவுடன் அனுசுயா தேவி கொஞ்சம் யோசித்து, நீ தோழியே, அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாதே, அதற்கு முழு பொறுப்பு நான் ஆகிறேன். நீ கண்டிப்பாக அந்த மாதிரி விதவை ஆவதற்கு வாய்ப்பு இல்லை. நீ கண்டிப்பாக இப்படியே சுமங்கலியாகத்தான் இருப்பாய். அதற்கு நான் உனக்கு உத்தரவாதம் தருகிறேன் என்று சொல்லி அந்த முனிவருடைய சாபத்தை, ஏன்னா எல்லாருக்கும் நமக்கும் தெரியும் இல்லையா, ஒரு முனிவர் சாபம் கொடுக்குறாருன்னா அந்த சாபத்தை அவர் என்ன செய்யணும், திரும்ப வாங்கணுங்கிறது தெரியும். ஆனாலும்
இந்த அனுசுயா தேவி ஒரு நம்பிக்கையில் என்ன செய்கிறார், நான் உன்னை சுமங்கலியாகவே இருக்க வைக்கிறேன் என்று சொல்கிறார் அந்த அனுசுயா தேவி. அதன்படி விடியும் முன், அதாவது சூரியன் அதாவது உதயத்திற்கு முன்னர் என்ன செய்ய போகிற நீ, அதாவது சூரியன் வந்தாச்சுன்னு தெரிஞ்சவுடன் என்னது, அவருடைய கணவர் இறந்து விடுவார், நீ விதவையாக மாறி விடுவாய் அப்படின்னு அந்த முனிவர் சாபம் கொடுக்கிறார். அப்போ விடிந்தால் தானே விதவையாக முடியும், விடியாவிட்டால் அவள் விதவையாக முடியாது இல்லையா, சுமங்கலியாக தானே இருக்க வேண்டும். ஆகையினால இந்த அனுசுயா தேவி தன்னுடைய தவ வலிமையால் சூரியன் உதிப்பதை நிறுத்துகிறார். சூரியனை, அதாவது சூரியனையே, அந்த சூரிய கடவுள் உதிப்பதையே இந்த அனுசுயா நிறுத்தி விடுகிறார். அப்போது சூரியன் உதிக்கவில்லை என்றால் வெளிச்சம் வராது, விடியாது, பகல் வராது, அப்படித்தானே இல்லையா? அப்படி இருக்கும்போது இரவாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும். அப்போ அடுத்த நாள் முழுவதும் என்னதான் இரவு, 24 மணி நேரமும் இரவு தான். அதற்கடுத்த நாளும் 24 மணி நேரம் இரவு. ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 10 நாட்கள் தொடர்ந்து இரவாகவே இருக்கிறது, விடியவே இல்லை. என்ன ஆகும்? உலகமே சம்பிச்சு போயிடும் இல்லையா? உலகம் என்ன ஆகும்? சூரியன் இல்லை அப்படின்னா அவ்வளவுதானே இல்லையா? ஆகையினால தேவர்கள் எல்லாருமே இங்கே அனுசுயா தேவியிடம் ஓடி வருகிறார்கள். இதற்கு காரணம் யார் என்னன்னு கேட்டு உடனே ஓடி வர்றாங்க. அப்போ அனுசுயா தேவியிடம், அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, சூரியன் உதிக்க விடாமல் பண்ணிட்டீங்களே, எனது 10 நாட்களாக தொடர்ந்து இரவாகவே இருக்கிறதே, வெளிச்சமே இல்லையே என்று. உடனே தான் அனுசுயா தேவி சொல்கிறாள், இந்த மாதிரி இந்த பெண்மணிக்கு இப்படி ஒரு சாபத்தை அந்த முனிவர் கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த சாபத்தை விலக்கினால்தான் எனது நான் இந்த சூரியனை பிரகாசிக்க செய்வேன் என்று அந்த அனுசுயா தேவி ஒரு சொன்ன உடனே தேவர்கள் எல்லோருமே அந்த அனுசுயா தேவியிடம் இந்த கோரிக்கையை வைத்தவுடன் அனுசுயா தேவி முனிவரிடம் இப்படி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே தேவர்கள் எல்லோருமே அந்த முனிவரிடம் சென்று விஷயத்தை சொன்னவுடன் நான் உடனடியாக இந்த கோரிக்கையை வாபஸ் வாங்கி விடுகிறேன். அப்போ அந்த சாபத்தை இவர் என்ன செய்கிறார், திரும்ப வாங்கி கொள்கிறார். அவளுக்கு அந்த சுமங்கலி நிலைக்கிறது. யார்? அனுசுயாவினுடைய தோழிக்கு. அந்த அளவுக்கு ஒரு தவ வலிமை மிக்கவர்கள் தான் இந்த அத்திரி மகரிஷியும் அனுசுயா தேவியும். இப்போ இது போக இந்த மலை அப்படின்னு நம்ம சொல்லும்போது, அத்திரி மலை அப்படிங்கிறது ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு மலை. இந்த மலை அப்படிங்கிறது நமக்கெல்லாம் என்னது, ஒரு வரப்பிரசாதம். அதாவது ஆன்மீக வழியில் ஒரு பக்கம் நம்ம போய்கிட்டு இருந்தாலும் இயற்கையுமே அது வந்து என்னது, ஒரு ஆன்மீகம்தான். ஏன்னா அந்த காலத்தில் என்னது, ஒரு மண்ணை தெய்வமாக வணங்குறாங்க, ஒரு நிலத்தை தெய்வமாக வணங்குறாங்க, ஒரு வீட்டை தெய்வமாக வணங்குறாங்க இல்லையா? ஒரு ஆளைத்தான் தெய்வமாக வணங்கணும், ஒரு சிலையைத்தான் தெய்வமாக வணங்கணும் அப்படிங்கல, இயற்கையவே தெய்வமாக வணங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த ஒரு மலை தான் இந்த அத்திரி மலை. அப்போ அந்த அத்திரி மலையை நாமெல்லாம் என்ன செய்யணும், கண்டிப்பாக என்னது, நல்ல முறையில் என்ன செய்யணும், பாதுகாக்கணும். அதாவது அந்த வன வளத்தை நாம் பாதுகாக்கணும். ஏன்னா இந்த வன லாக்காவிலிருந்து அந்த மலையை பாதுகாப்பதற்காகத்தான் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுக்கு முன்னர் நம்மை, அதாவது பொதுமக்களை அனுமதிப்பதில்லை என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தார்கள். அதற்கு பின்னர் மக்களுடைய அந்த ஆன்மீகத்தை நாம் வந்து இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மீண்டும் நமக்கெல்லாம் எனது செல்ல அனுமதி கொடுத்து குறிப்பிட்ட நாட்களில் மட்டுமே சென்று வர வேண்டும். ஏனென்றால் நாம் என்ன செய்வோம், இப்படி ஒரு வசதி சலுகை கிடைத்தாலே அதை நாம் என்ன செய்வோம், வேறு வழியில் பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். அந்த மாதிரி எதுவும் நடக்கக்கூடாது என்பதற்காக அத்திரிமலைக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு மட்டுமே, அமாவாசை, பௌர்ணமி, இந்த கடைசி வெள்ளி இப்படின்னு ஒரு சில நாட்களை குறிப்பிட்டு, அதிலும் வன அலுவலகத்தில் இருந்து அனுமதி கிடைத்த பின் தான் நாம் அங்கு செல்ல முடியும். இன்று நிறைய அமைப்புகளின் மூலமாக நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். பௌர்ணமி, அமாவாசை இந்த தினங்களில் எல்லாமே ஆன்மீக பக்தர்கள், சிவனடியார்கள் எல்லாருமே இணைந்து நிறைய நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த பௌர்ணமி அன்று கூட எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. தற்செயலான ஒரு வாய்ப்பு தான், நினைக்காமல் திடீரென கிளம்பி சென்றேன். அங்கு சென்றபோது என்னுடைய மாணவர் அங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து ஆன்மீக அன்பர்களுக்கும் வழங்கி
சிறப்பித்தார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இயற்கையை பாதுகாக்க போராடக்கூடிய அந்த மாணவரை பாராட்டி விட்டு வந்தோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நாமும் என்ன செய்ய வேண்டும்? முன்னெடுத்து செல்ல வேண்டும். முடிந்தால் நிறைய இது கையிலலாம் தூக்கிட்டு போகணும், அதை கொண்டு போகணும், இது கொண்டு போகணும், காட்டுக்குள்ளே கொண்டு போகணும் அப்படிலாம் நாம் நினைக்கிறத விட்டுட்டு, ஒரு மரக்கன்றை கையில் எடுத்து கொண்டு போய் இல்லையா, லேசாக ஒரு குழியை தோண்டி அதில் வச்சுட்டு வந்தால் கூட போதும். ஒன்றுமே கிடைக்கலைனாலும் விதையை கொண்டு போய் கூட போட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா நிறைய மரங்கள், அதாவது இயற்கை பேரிடரின் காரணமாக அந்த மலையில் உள்ள நிறைய மரங்கள், இது போக இயற்கை பேரிடர் மட்டுமல்ல இல்லையா, மனிதர்களுடைய ஆக்கிரமிப்பாலும் என்ன செய்யலாம், அந்த மரங்கள் நிறைய அழிந்து கொண்டு வருகின்றன. அந்த இயற்கையை பாதுகாக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்களும் ஒரு மரக்கன்றை கையில் எடுத்துக்கொண்டு போய் ஒரு நல்ல இல்லையா நாட்டு மரங்களாக வையுங்கள். அப்போ வைக்கும்போது தான் நமக்கு ஒரு இதுக்கு இன்னொரு இது சொல்லணும்னா, சிறு பஞ்ச மூலம் அப்படின்ட்டு ஒரு நூல் உங்களுக்கெல்லாம் தெரியும். திருக்குறள் தெரியும், ராமாயணம் தெரியும், மகாபாரதம் தெரியும் இல்லையா. இதே மாதிரி சிறு பஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஒரு நூல். நம்ம அந்த 14 கீழ்கணக்கு மேல் கணக்கு அப்படிலாம் சொல்லணும் இல்லையா. அதில் அதை மாதிரி இந்த சிறு பஞ்ச மூலம் அப்படிங்கிறது ஒரு செய்தி, அதில் ஒரு பாடல் என்ன வருது அப்படின்னா, புண்ணியங்களை தேடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். புண்ணியங்கிறது எப்படி கிடைக்கும்? ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணால் தானே நமக்கு புண்ணியம் கிடைக்கும் இல்லையா. ஒரு ஆளுக்கு ஒரு தானம் பண்ணுறோம். இப்போ ஒரு வீட்டுக்கு தேடி வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னது, விருந்து கொடுக்குறோம் இல்லையா. உணவு இல்லாமல் வர்றவங்களுக்கு உணவு கொடுக்குறோம். திடீர் அந்த ஆள் கையில் இருக்கக்கூடிய காசு யாரோ பிக் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, அவர்கிட்ட இப்போ பைசா இல்லை. அப்போ அவர் என்னது முழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு அழுகையெல்லாம் வருது. எப்படி கேட்கறது, மனசு கஷ்டமாக இருக்கும் இல்லையா. வெட்கப்பட்டு அச்சப்பட்டு கேட்காம இருக்கிறாரு. அப்போ அதில் பக்கத்தில் பார்த்துட்டாருன்னா நம்ம என்ன செய்யலாம், நாம் பார்த்துட்டோம் அப்படின்னா உடனே அவருக்கு ஒரு டிக்கெட் எடுத்து, இதெல்லாம் ஒரு உதவி. இந்த மாதிரி உதவிகள் மூலமாகத்தான் நமக்கு என்னது, புண்ணியங்கள் நம்மை வந்து சேர்கின்றன. ஏன்னா பாவப்பதிவுகள் அதிகமாக புண்ணிய கணக்குகள் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆகையினால நம்ம என்ன செய்யறோம், புண்ணிய கணக்கை அதிகரிக்கும். இதில் இந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ வீட்டுக்கு வர்றாரு அப்படின்னா, யாசகம் கேட்டு வர்றாங்க அப்படின்னா அவருக்கு உணவு கொடுக்குறோம், இல்லை அரிசி தானமாக பண்ணுறோம், ஏழைகளுக்கு ஏதாவது நம்ம கொடுக்குறோம் இல்லையா, வஸ்திரம் தானமாக கொடுக்குறோம். இப்போ நம்ம இந்த பஸ்ஸில் போகிற மாதிரி இப்படி நிறைய நிகழ்வுகள் நாம் சந்திச்சிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் என்னது, இந்த மாதிரி உதவிகள்லாம் பண்ணுறோம். இப்படி ஏகப்பட்ட உதவிகள் நம்ம பண்ணிகிட்ருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே என்ன உண்டு, புண்ணியங்கள் உண்டு. ஆனால் நிறைய புண்ணிய கணக்குகளில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா, அந்த சிறுபஞ்ச மூலத்தில் குறிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு மரக்கன்றை நட்டு அதை நாம் வளர்த்தோம் அப்படின்னா அதுக்குத்தான் அதிகப்படியான புண்ணியம் கிடைக்குதாம். 90% மேலான புண்ணியம் எதுக்கு கிடைக்குது, இந்த மரத்தை வளர்ப்பதற்கு கிடைக்கிறது. ஏன்னா மரம்ங்கிறது என்னது, மிகப்பெரிய மரத்தை பற்றி இப்போ நம்ம பேச சொல்லிட்டோன்னு வைங்களேன், ஒரு நாள் ஃபுல்லாக பேசலாம். அவ்வளவு தகவல்கள் இருக்குது. மரம் வந்து ஒரு கடவுள் தான் இல்லையா. கடவுளுக்கு சமம் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, கடவுள் தான். இப்போ நமக்கு இந்த பிராணன், அதாவது சுவாசிக்கலை அப்படின்னா இந்த பிராணன் உயிரோடு இருக்க முடியுமா? இருக்கவே இருக்க முடியாது. நாம் உயிரோடையே இருக்க முடியாது, சுவாசிக்கணும் கண்டிப்பாக. அப்போ சுவாசிக்கிறதுக்கு என்ன வேணும், ஆக்சிஜன் கண்டிப்பாக வேணும். அப்போ இந்த ஆக்சிஜனை கொடுக்கக்கூடியது எது, இந்த மரங்கள் தான். சரி, இப்போ நம்ம எல்லாம் ஏதாவது ஒன்று ஒரு உதவி பண்ணு அப்படின்னு நம்ம கண்டிப்பாக ஒரு கோரிக்கை வைக்கிறோம். கடவுள்கிட்டே போய் நம்ம கோரிக்கை வைக்கிறோம் தெரியுமா. கடவுள்கிட்டே நம்ம கோரிக்கை தான் வைப்போம், அப்படி தான் இல்லையா. எனக்கு நீ இது செஞ்சு கொடுத்தேன்னா உனக்கு நான் இது செய்வேன், உனக்கு நான் செய்கிறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், மாலை எடுத்து கொண்டு வந்து போ, உனக்கு நம்ம கேட்குறோம். எதிர்பார்ப்பும் நாம் கோரிக்கை வைக்கணும். கோரிக்கைன்னா என்னது, எனக்கு இதை நீ செஞ்சு கொடு, உனக்கு தெரியும் நீ எப்போ செய்யணும்னு நினைக்கிற அப்போ கண்டிப்பாக செய்வ, எனக்கு இதை நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு தான் வரணும். அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது கேட்காமலே நம்ம முதல்லையே கூட செஞ்சிட்டு இருக்கலாம். நமக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ அதெல்லாம் செய்துட்டு இருக்கலாம். அப்போது இந்த மாதிரி இந்த மரங்கள் வந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல்
எதையுமே நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கறதே இல்லை. ஆனால் நாம் வந்து என்னமெல்லாமோ எதிர்பார்க்குறோம், அப்படித்தான் இல்லையா? நிறைய ஆசை, பேராசை இப்படியெல்லாம் இருக்குது. அந்த மரங்கள் ஆசைப்படுவதில்லை, எதிர்பார்ப்பதில்லை. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு நிறைய நன்மைகளை தந்து கொண்டிருக்கிறது. காற்றை உருவாக்குறது, காற்றில் உள்ள ஆக்சிஜனை, அந்த கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கொண்டு நமக்கு எதை கொடுக்கிறது? ஆக்சிஜனை நாம் சுவாசிக்க ஆக்சிஜனை கொடுக்கிறது. நாம் உயிர் வாழ்வதற்கு தேவையான உணவை எல்லாமே எது? இந்த தாவரங்கள் தான் நமக்கு கொடுக்கிறது. காலையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலையில் என்ன சாப்பிட்ருப்பீங்க? இட்லி சாப்பிட்ருக்கலாம், தோசை சாப்பிட்ருக்கலாம், சப்பாத்தி சாப்பிட்ருக்கலாம், அல்ல சோறு சாப்பிட்ருக்கலாம், அப்படி தானே இல்லையா? சரி, வடை இல்லை நான் டீ குடித்தேன் அப்படின்னு சொல்லலாம். இப்படி நீங்கள் சாப்பிட்டதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இது எல்லாமே எங்கேருந்து தான் கிடைக்கிறது? தாவரங்களிலிருந்து தான் கிடைக்கிறது. காப்பி தாவரத்திலிருந்து தான் கிடைக்குது. கேட்கக்கூடாது. காப்பி எதில் போடுறோம்? காப்பி பொடி போட்டால் தான் காப்பி கிடைக்கும், அப்படிதான் இல்லையா? அப்போ இந்த காப்பி பொடி அப்படிங்கிறது என்னது? காப்பி அப்படிங்கிறது தாவரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய விதைகள்லேருந்து தான் தயார் பண்ணுறோம். தேயிலைங்கிறது என்னது? ஒரு தாவரத்திலிருந்து இலைகள் தான் என்னது? தேயிலையாக கிடைக்கிறது. அப்புறம் உங்களுக்கு தெரியும், இட்லின்னு சொல்கிறோம். இட்லியில் என்னென்னலாம் சேர்த்துருப்பாங்க? அரிசி, உளுந்து இப்படிலாம். அது எல்லாமே எங்கேருந்து தான் கிடைக்கிது? தாவரங்கள். ஆகையினால இந்த தாவரங்களிலிருந்து, கிழங்குகளில் இருந்து நாம் சாப்பிடக்கூடிய அனைத்து வகையான உணவுகள் எல்லாமே தாவரங்களிலிருந்து தான் கிடைக்கிறது. அந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத நமக்கு பல நன்மைகளை வழங்கக்கூடிய அந்த தாவரங்களை கண்டிப்பாக நாம் என்ன செய்யணும்? பாதுகாக்க வேண்டும். நாளைக்கு நீங்கள் அத்திரி மலைக்கு ஒரு ட்ரெக்கிங் போகிறீங்க, பாத யாத்திரை போகிறோம் இல்லையா? அப்போ போகும்போது நாம் வழி நடுக என்ன செய்கிறோம்? ஏன்னா நமக்கு ஆன்மீகம், இறைபலம் எல்லாமே இருக்குது, உடல் நலம் எல்லாமே இருக்குது, தேக ஆரோக்கியம் இருக்குது. இருந்தாலும் அந்த இயற்கையும் நமக்கு என்ன செய்யணும்? சப்போர்ட் பண்ணணும் இல்லையா? அப்போ இந்த இயற்கையினுடைய உதவியால் தான் நம்ம அங்கே உள்ளே போகிறோம். அங்கே இருக்கக்கூடிய உயிர் எதுவாக இருந்தாலும் அதுக்கு நாம் வந்து என்ன செய்யக்கூடாது? தீங்கு செய்யக்கூடாது. பொதுவாக இந்த மாதிரி மலைகள் எல்லாமே பல்லுயிர்கள் பெருக ஒரு முக்கிய காரணி தான் அந்த மலைகள். மலைகளில் பல வகையான உயிர்கள் வாழ்கின்றன. அதைத்தான் நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பயோடைவர்சிட்டி அல்லது பல்லுயிர்கள் சொல்கிறோம். உங்களுக்கு தெரியல, விலங்குகள்னா ஏகப்பட்ட விலங்குகள். சிறு என்னது, அதாவது நுண்ணுயிர்கள் இருந்து, பாக்டீரியாவிலிருந்து, பூச்சிகளில் இருந்து, வண்ணத்து பூச்சி வரைக்கும், வண்டு வரும்போது உயிரினங்கள் ஆணை வரைக்கும் நம்ம போகிறோம். அடுத்து நம்மளையும் சேர்த்துக்கணும் இல்லையா? மனிதர்கள் உள்ளே போகிறோம் இல்லையா? இப்படி எல்லா உயிரினங்களுமே அங்கு இல்லையா செல்லக்கூடிய, அங்கு அதாவது வாழக்கூடிய உயிரினங்கள் நம்மை தவிர நிறைய வாழ்கிறது. அந்த உயிரினங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் பல்லுயிர் இல்லையா பெருக நாம் காரணமாக இருக்க வேண்டும். ஆகையால் நாளை செல்லும்போது மிக்க மகிழ்ச்சியோடு ஆனந்தத்தோடு அந்த மலை ஏற்றத்தை ரசித்து அங்கு சென்று அத்திரி மகரிஷியினுடைய இல்லையா சீடரான கோரக்கநாதர், இப்போ அவருடைய சீடர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய சீடர்கள் இருக்காங்க. பாம்பாட்டி சித்தர் இங்கே சித்தி அடைந்ததாக கூட ஒரு வரலாறு கூறுகிறது. உங்களுக்கு பாம்பாட்டி சித்தரை பற்றி தெரியும் இல்லையா? சங்கரன் கோயில் முக்தி அடைந்ததாக இல்லையா, அங்கே ஒரு ஆலயம் இருக்கிறது. இதை மாதிரி என்னது நிறைய தேரையர் சித்தர் இல்லையா, அகத்தியர் இங்கே வந்திருக்கிறார். இப்படி நிறைய சித்தர்கள், அத்திரி முனிவர், ஏன்னா அத்திரி முனிவர் அப்படிங்கிறவர் என்னது பழம் காலம் தொட்டு வேத காலத்திலிருந்தே வர மகரிஷி இல்லையா. அவரை சந்திப்பதற்காக அங்கு நிறைய இல்லையா அவரிடம் இல்லையா நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டு சென்ற சித்தர்களும் உண்டு. அதாவது அவருடைய சித்துக்களை விஷயங்களை எல்லாமே நிறைய பரப்பிய சித்தர்களும் நிறைய உண்டு. இந்த அளவுக்கு ஒரு சிறப்பு மிக்க மலைதான் இந்த அத்திரி மலை. அப்போ அந்த அத்திரி மலை நமக்கு தரிசிக்க வேண்டும் இல்லையா? உங்களுக்கு அமைப்பிலிருந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். உண்மையிலே அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்து செல்கிறார்கள் என்றால் உண்மையிலே அவர்களை பலத்த கரதோஷம் கொடுத்து பாராட்ட வேண்டும். ஏனென்றால் இப்படி ஒரு எண்ணம் உதிப்பதே ஒரு நல்ல விஷயம். அதாவது நமக்கெல்லாம் இல்லையா நிறைய விஷயங்கள் டிவியில் மூழ்கிறோம், அல்லது செல்ஃபோனில் மூழ்கிறோம், அல்லது ஏதாவது வெட்டி பேச்சு இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறோம்.
அப்படி உள்ள ஒரு சூழலில் நமக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஆன்மீகத்தை, இறை பயணத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்றால், இப்படி அவர் கூப்பிடலைன்னா நாம் கூட என்ன செய்வோம்? வேலை இருக்குதோ இல்லையோ, ஏதாவது ஒரு வேலை இருக்குன்னு என்னத்தையாவது சும்மாவாவது வீட்டில் உட்கார்ந்துட்டு இருப்போம். அப்போ நம்மளை தூண்டி ஆர்வத்தை உருவாக்கி, இதுவுமே அந்த இறைவனுடைய செயல் தான், அத்திரி மகரிஷியினுடைய செயலாகத்தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா இவர் மூலமாக இப்படி ஒரு தகவலை அல்லது ஒரு செய்தியை நம்மை தூண்ட வைக்கிறார் அந்த அத்திரி மகரிஷி. ஏனென்றால் எனக்கு அப்படி ஒரு வீட்டுக்கு வராங்க. ஏன்னா அவரை சந்திச்சிருக்கிறேன். அதே மாதிரி அவருடைய ஒரு முக்கியமான அமைப்பு, அதாவது நாட்டு மாடு சார்ந்த ஒரு விஷயம். நான் நிறைய விஷயங்களை அந்த இதில் மீட்டிங்கில் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வீட்டுக்கு அல்லது ஒரு ஏக்கர் தோப்போ அல்லது 2 ஏக்கர் தோப்போ வச்சுருந்தாலும் ஒரே ஒரு நாட்டு மாடு போதும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை அவங்க சொல்லி அதுக்குள்ளே விளக்கத்தை சொல்லும்போது எனக்கு அவ்வளோ ஒரு ஆச்சரியம். ஏன்னா நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா, அதில் எந்த சப்ஜெக்டை வேறு படிச்சிருக்கோம், உயிரியல்ங்கிற சப்ஜெக்டு. அப்போ அதில் நமக்கு நிறைய தெரியுது. சத்துக்கள், மற்ற மருத்துவ குணம் நிறைய. அதுவும் இப்போ நம்ம எங்கே போயிட்டோம்? நம்மளுடைய மோகத்தினால பாக்கெட் பாலுக்கு போயிட்டோம் இல்லையா. அந்த மாடு கூட குடிக்காம எங்கே போகிறோம்? கடையில் நாம் போயிட்டோம். மிகப்பெரிய தவறு. ஆனாலும் ஒரு சிலர்கிட்ட நான் பேசும்போது சொல்கிறாங்க, படிப்பறிவு இல்லைனாலும் ரொம்ப அத்திரி மகரிஷியை பற்றியும் நீங்கள் ஒரு சில கருத்துக்களை பேச வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இன்னும் சொல்லி கொண்டே இருந்தால் நிறைய போய்கொண்டே இருக்கும் இல்லையா. சித்தர்களை பற்றி, முனிவர்களை பற்றி, இறைவனை பற்றியெல்லாம் நாம் சொல்ல வேண்டும் என்றால் நிறைய சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு வாய்ப்பு கொடுத்து என்னை அழைத்து இங்கு பெருமைப்படுத்தியதற்கு அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இதுவரைக்கும் வரலாற்றில் அத்திரி மகரிஷி அனுசூயாவை பற்றி ஒரு டாக்குமெண்ட்ரியோ ஒரு ஸ்பீச்சோ எதுவுமே கிடையாது. நம்ம வந்து கோயில் வழிபாடு அந்த மாதிரி வந்து போகிறோம். இப்போ இந்த டைரெக்டாக நாளைக்கு காலையில் நம்ம என்ட்ராக போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய மனசு வந்து அத்திரி மகரிஷின்னா யாருங்கிறது தெரியாமல் உள்ளே என்ட்ராகி அந்த கோயிலில் பிரயோஜனமே இல்லைங்கிறது எங்களுடைய ஆழ்ந்த மனதிலேருந்து உதித்த கருத்து. இந்த கருத்தை பற்றி நான் அவர் வீட்டுக்கு போய் சொன்னபொழுது அவர் வந்து என்ன சொன்னார், எனக்கும் இதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் வந்து பல நூட்கள் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. இப்போ சமீபத்தில் கற்பனையாகவே வந்து சில நாவல்கள்லாம் எழுதியிருக்காங்க சோழ நாட்டு அரசியை பற்றி. அதை போய் நான் வாங்கி என் பொண்ணுகிட்ட கொடுக்கும்போது டே நைட்டாக அதை தான் படிச்சுட்ருக்கா. எங்கள் வீட்டில் 3 புஸ்தகம் வந்து சார் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அதாவது நமக்கு கூட இருக்கும்போது ஒருத்தவங்களை பற்றி அருமை தெரியாதுங்கிறது. இங்கேயே இருக்கார் அவர், இவ்வளோ புஸ்தகம் எழுதுகிறாங்க. ஆனால் நம்ம எத்தனை பேர் அதை படிச்சிருப்போம், வாங்கி இது பண்ணியிருப்போங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் ஒவ்வொரு குழந்தைகளும் இங்கே இருக்கிற வந்து பெரியவங்கள்லாம் அவங்களுடைய பேரனாகட்டும் அல்லது குழந்தைங்களாகட்டும் அவங்க சாரோடைய நூட்களை வந்து படித்தான்னா கண்டிப்பாக வந்து தமிழோடைய ஆழம் வந்து உங்களுக்கு புரியும். ஏன்னா வந்து இப்போது மதர் டங் அப்படின்னு ஒரு அதை பற்றின வந்து வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யார் வந்து தாய்மொழியில் வந்து சிறப்பாக இருக்காங்களோ அவங்க தான் வந்து பெஸ்ட்டு பர்சன் இந்த வேர்ல்டு ஆயிடுவாங்க. அதுக்கு உதாரணம் நம்ம பாரத பிரதமரும். அவரும் வந்து குஜராத்தி லாங்குவேஜில் தான் படிச்சிருக்காரு, ஆனால் இன்றைக்கி உலகத்தையே ஆள்றார். ஸோ யார் வந்து நம்மளுடைய வழிமுறையில் கல்வி கற்கிறாங்களோ, இப்போ நானும் வந்து கிராமத்துலேருந்து தான் வந்திருக்கேன், தூத்துக்குடியில் தான் படித்ததெல்லாம். அதனால் வந்து நான் யாரெல்லாம் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்பாடையும் விட்டு கொடுக்காமல் இருக்காங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து முன்னேற்றம் உண்டுங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு தான் அவருடைய நூட்களுடைய இது. அதை நான் வந்து அதோடைய கான்டெக்ஸ்ட்டை படிக்கும்போதே ஃபைனல் சம்மரி அதில் அப்படி தான் இருக்குது. ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய தாய்மொழியை கற்கணும், மற்றவங்களுக்கு கற்பிக்கணுங்கிறது. இப்போ அடுத்த கட்டமாக வந்து முருகன் சார், ப்ரொஃபஸர், அவர் வந்து இந்த நிகழ்ச்சியை பற்றி குறிப்பிட்ட நிமிடங்கள் பேசுமாறு அழைக்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நேரத்தோட அருமை எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா சார் நம்ம நேரம் எடுத்துட்டாங்க, குழந்தைகள்லாம் வீட்டுக்கு போகணுருக்கு. அதனால் எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சுடுவேன். எனக்கு இந்த பையன் மாதிரி இருக்கும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதங்கம் உண்டு. என்ன ஆதங்கம்னா, ஒரு வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா ஒரு மசூதியில் வந்து இஸ்லாத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறாங்க.
ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு 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 சர்ச்சில் வந்து கிறிஸ்டியனை பற்றி சொல்லியிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது. நம்ம எல்லா மதத்தையும் சமமாக மதிக்கக்கூடிய ஒரு எண்ணத்தில் உள்ள ஆள் நம்ம. அதை வந்து நம்ம ஒரு பெரிய ஒரு முன்னோடியாக தான் நான் கருதுகிறேன் அந்த 2 மதத்தையும். அதனால தான் அந்த மதத்தில் பற்று உள்ளவங்களாக இருக்கிறாங்க. ஆனால் நம்ம மதத்தில் ஒரு மிகப்பெரிய இதே மாதிரி நம்மளும் பண்ணணும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருந்திருக்கோம். எனக்கு தெரிய நம்ம ஆவலாக்குறிச்சி பரமகல்யாணி கோயிலில் அந்த திருவிழா நடக்கும்போது ஒவ்வொரு நாளுமே ஒரு திருவிழா, அதாவது ஒரு நிகழ்ச்சிகள் இருக்குது. அதில் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்களும் வந்திருக்காங்க, சொற்பொழிவு ஆற்றிருக்காங்க. நான் அந்த பையன் மாதிரி இருக்கேன், நான் கேட்டிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பே இல்லை. ஏன் சரஸ்வதி பூஜை கொண்டாடுறோம், ஏன் தீபாவளி கொண்டாடுறோம், ஏன் பொங்கல் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பொங்கலா ஜாலியாக இருக்கணும், தீபாவளியா ட்ரெஸ்ஸு, இந்த ஒன்று தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க. நாளைக்கு அத்திரி மலைக்கு நம்ம போகிறோம். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன் சார், எந்த தகவலும் தெரியாது. மகரிஷியோட எந்த தகவலும் தெரியாது. புல்லரிச்சு போயிட்டோம் உண்மையிலே. ஏன்னா ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த பற்றிய ஒரு ஒரு அறிவு இருந்தால் மட்டும்தான் அதை நம்ம வந்து நம்ம ரசிக்க முடியும். அந்த ஒரு பயபக்தியோடு போக முடியும். அப்படி தானே? நாளைக்கு ஜாலியாக நான் இதுவரை அத்திரி கோயிலுக்கு நிறைய இடத்துல போயிருக்கேன். ஒரு ஆன்மீகம் கலந்த ஒரு ஜாலியோடு போயிருப்போம். ஆனால் நாளைக்கு கொஞ்சம் பயந்து தான் போகணுருக்கு. இவ்வளோ பெரிய ஒரு புண்ணியமான ஒரு தளத்துக்கு நம்ம போகிறோமேன்ட்டு அந்த ஒரு தகவலை சார் வந்து மிகப்பெரிய அருமையான லெவலில் கொடுத்தாங்க. அதை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த மக்களையும் நம்ம கொண்டு வந்து இந்த கோபால் சபை இப்போ நிறுத்தியிருக்காங்க. அவங்களாம் நான் என்ன சொல்லணும்னு தெரில, எப்படி நன்றி சொல்லணும்னு தெரில. மிகப்பெரிய நன்றி. இந்த சிறிய உரையை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்ததாக திரு மாயக்குத்தன் அவர்கள், இந்து முன்னணியுடைய மாநில பேச்சாளர் இருக்கார். ஒரு சிறிய நன்றி உரை கூறுமாறு. ஜெய் ஸ்ரீராம். பேராசிரியர் சொன்னார் நம்ம மதத்தை பற்றி சொல்லிக் கொடுன்னு சொல்லி. மதம் என்பதே இது மட்டும்தான். மித்தெல்லாம் அவன் முன்னோர்களை வச்சு கும்பிட்டு இருக்கான். அதெல்லாம் மதம் கிடையாது. நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? அது எப்படி மதமாக முடியும்? அன்னைக்கு சில ஊரில் மேலே சட்டை போட முடியாது, உங்களுக்கு தெரியாது. சில சமுதாயத்தை அப்படி வச்சுருந்தாங்க. அவன் அங்கே போனால் சட்டை போட முடியும்னு போனான். இந்த மீனவ பகுதி பூரா இஸ்லாமியனுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருந்தான். அவன் சொன்ன விலை தான் மீனுக்கு. அதுக்கு மேலே விலை கொடுக்க மாட்டான், இல்லை அடிப்பான். அவன் பார்த்தான், இதுலேருந்து மீட்கிறதுக்காக பிரிட்டிஷ்காரன் கூட போய் கிறிஸ்தவ மதத்துக்கு போனான். அது மதம்னே நம்மளை சொல்லி வளர்த்துட்டான். நம்ம முன்னோர்கள் போகிறான், தாத்தா அப்பா எல்லாருமே வளர்த்துட்டான். மதம் கிடையாது. அவன் செத்தவனும். உங்கள் தாத்தா வராரு, எங்கள் தாத்தா கூட நான் வரேன், கடையில் வந்து ஜாமான் வாங்குறாரு. இது யார் உன் பேரனான்னு ஒரு 5 பைசாவுக்கு முட்டாய் வாங்கி கொடுப்பார். டெய்லி வாங்கி கொடுப்பாரா? வாங்கி கொடுக்க முடியாது. அது முதல்ல பார்க்க சின்ன குழந்தை ஆசைப்படலாம். நம்ம ஆள் பூரா அங்கே போய் முட்டங்கால் போட்டான், முழங்கால் போட்டான், படுத்து கிடந்தான். என்ன இருக்குது சொல்லு? முஸ்லீமாக மாறினவன் எல்லோரும் எத்தனை பேர் ஆத்மா தெரியாமல் ஆகிட்டான் சொல்லு. அன்றைக்கி வாழை தூக்கிட்டு வந்தான். நம்ம தாத்தா, ஓன் தாத்தா, ஓன் பூட்டன், அவனை வெட்டின வெட்டியா மதத்தை விட்டு மாற மாட்டான். இவன் தான் ஏன் மதம்? அவனுக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? நம்மகிட்ட அத்தனைக்கும் விளக்கம் இருக்குது. பையா சொன்னார், சில விளக்கங்கள்லாம் சொன்னார். எல்லாத்துக்கும் விளக்கம் இருக்குது. சிவன் எப்படி வந்தார், பார்வதி எப்படி வந்தா, பரமசிவன் எப்படி வந்தான், அதே மாதிரி கிருஷ்ணன் எப்படி வந்தான், எல்லாத்துக்கும் இருக்கா இல்லையா? நம்ம முன்னோர்கள் வாழ்வதற்கே வழி இல்லை. அன்றைக்கி கஷ்டப்பட்டு இருந்தான், சோத்துக்கு கஷ்டப்பட்டு இருந்தான். பல ஊர்களில் நீங்கள்லாம் வயல்வெளி ஊர்கள் தூத்தியில் தாண்டிட்டேன்னா அவன்லாம் சோறு என்றைக்கு பொங்கல் அன்றைக்கி தான் அரிசியை பார்ப்பான். அதுக்கு பிறகு அவன் காட்டில் விலையை தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதனால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்க நேரம் இல்லை. இவன் பூரா சோத்துக்காகவே வாழ்ந்து முடிச்சிட்டான். இப்போ ரிட்டையர்டில் இருக்கிற பேராசிரியர் இருக்காங்க, ஆசிரியர் இருக்காங்க. இவங்களாம் என்ன பண்ணுறாங்க? எனக்கு அவங்க மேலே தான் அர்த்தம். உங்களுக்கு வேணால் ஜாலியாக இருக்கலாம். நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு உருவாக்குங்க. ஒரு ஊருக்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போய் சொல்லுங்கள், நம்ம மதம் எப்படியாப்பட்ட மதம், எப்படி நம்ம தர்மத்தின் பாதையில் வந்துக்கிட்டு இருக்கோம், இதுக்கும் மித்ததுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சொல்ல தான் நம்ம பயப்படுதோமே. இதில் கிறிஸ்தவன் நம்ம பயிரணும், முஸ்லீமை நம்ம பயிச்சிருவானோ, நம்மளை வெட்டி போடுவானோ, அடித்து போடுவானோ. என்னையா இது உலகம்? 50-60 வருஷமாக நம்ம அடிமையாக இருந்து போதாதான். இப்போ தான் லேசாக கண்ணை முடிச்சு பார்த்துட்டு உட்காந்துருக்கான். நம்மகிட்ட தன்னம்பிக்கை வர சொல்லணும் சார். சின்ன பசங்களை கூப்பிடணும், வா நம்ம மதம் தான் தலை சிறந்த மதம்.
இந்த மதத்தை மாதிரி மதம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்ல முடியும். அவன்கிட்ட என்ன சொல்ல முடியும் சொல்லுங்கள். அவன்கிட்ட அவன் இவன் ப்ரேயரை போய் நீங்கள் கேட்டு பாருங்கள், என்ன சொல்லலான்னு பாருங்கள். அவன் ப்ரேயரில் ஒன்றுமே இருக்காது சார். வந்தார் என்ன வந்தார், எதுக்கு வந்தார்? ஏன் நல்லவனை எப்படியா சிலுவையில் அடித்து கொள்ளுவான்? உங்கள் தாத்தா ஒருத்தன் வெட்டிவிட்டான், அந்த அருவாளை வீட்டில் வச்சு கும்பிடியா நீ? கொஞ்சமாவது சிந்திக்கியா? எங்கள் தாத்தா வெட்டின அருவாய் தான், எங்கள் தாத்தா வெட்டின அருவாய் தான்னு சொன்னால் மித்தவங்களாம் என்ன நினைப்பான்? எல்லோரும் ஒன்றை பார்த்து சிரிப்பான். கொஞ்சம் கூட ஈவு இறக்க முடியாது. உங்கள் தாத்தா வெட்டின அருவாளை இன்னும் தூக்கிட்டு விளையாடியான்னு யோசிச்சு பாரு. 3ஆவது நாள் போனார், 4ஆவது நாள் காங்கலாங்க. 16 வயசு வரைக்கும் 32 வயசுக்கு இங்கே தான் இருந்தான். எங்கே? ஸ்ரீநகரில். அங்கே உட்கார்ந்துருக்கவன் வந்து அவனுக்கு சொல்லிக் கொடுத்த வச்சு தான் அவன் ஒரு அப்பத்தை 100 அப்பத்தை ஆக்கினான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை அதுக்கு ஒரு வரலாறு சொல்லு. 16லேருந்து 32 வயசு வரைக்கும் நீ எங்கே இருந்து சொல்லு. உன் பைபிளை தொலைச்சி எழுதிப்பார், ஒன்றும் கிடையாது. நாடு பிடிக்க வேண்டிய கூட்டங்கள் அதெல்லாம். இந்த நாட்டில் என்ன வீக்கமாக இருக்குன்னு சொல்லி இந்த நாட்டை பிடிச்சான். அதனால் மதங்கிறது இந்து மதம் மட்டும்தான், மித்த மதம் என்பது இல்லை என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிற. நன்றி, வணக்கம். பாரத் மாதாவுக்கு ஜெய். இங்கே பௌர்ணமின்னு சொன்னோம். சித்ரா பௌர்ணமியில் அந்த பகுதியில் ஒரு மரம் இருக்குது, அமிர்த வர்ஷினின்னு சொல்லிட்டு. அந்த மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் அப்படியே ஸ்ப்ரே அடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு இதை கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான இது. இதை நீங்கள் எல்லாருமே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை நம்ம சொன்னால் தான் அங்கே போய் பார்த்து இது பண்ணலாம். ஏன்னா மற்ற நேரத்தில் கிடையாது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு தான் அந்த இடத்துல அந்த அமைப்பு இருக்குது. எல்லோரும் இதெல்லாம் எப்படி வருது, அந்த குறிப்பிட்ட இதில் மாத்திரம் வருதுனாக்க இதெல்லாம் தான் நமக்கு எப்படின்னாக்க இறையருள் காமிக்கப்படுது. அதனால் நீங்கள் எல்லோரும் நாளைக்கு நம்ம கூட சேர்ந்து போய் அதை பார்த்து மகிழக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தந்த கோபால்ஸ் அமைப்புக்கு மீண்டும் நன்றியை சொல்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு கர்நாடகாவிலேருந்து, பெங்களூர்லேருந்து ஆயுஷ் டிவி வந்திருந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது சார் சொன்ன மாதிரி அந்த அமிர்த வர்ஷினி மரம் சொன்னாங்க இல்லையா, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா நல்லா அதை ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல போகும்போதெல்லாம் நான் அதை பார்த்து சொன்னாங்களே அது என்னது அப்படின்ட்டு. மற்ற நாட்களுக்கு போயிருக்கோம் பௌர்ணமியில், அப்போ தெரியலை. இப்போ சார் சொன்ன மாதிரி அந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு அங்கே போய் தங்கியிருக்கோம். அப்போல்லாம் இவ்வளோ வசதிகள் கிடையாது. ஒரு சின்ன குடிசமாக இருக்கும், அங்கே தான் படுத்துருக்கணும். அப்போ அந்த அமிர்த வர்ஷினி மரத்தில் இருந்து அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான், அதுவும் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் உள்ள பூக்களில் வண்டுகள் நைட்டு, சில நேரங்கள் பகல்லையும் இருக்குது. பகலில் தான் நாங்கள் பார்த்தோம், நைட்டில் பகலில் தான். அப்போது அங்கே இருந்து பார்த்திங்கன்னா அப்படியே சர்றன்னு கீழே வருது, சாரல் நமக்கு விழும் இல்லையா. அப்போ சாரல்ங்கிறது கொஞ்சம் விட்டு விட்டு அந்த தூரல் தெரியும். மழைங்கிறது நேராக அப்படியே விழும், பார்த்துருக்கீங்களா? மேலேருந்து வரும்போது பார்ப்போம். இது ரொம்ப ஒல்லியாக அந்த மரத்துலேருந்து அப்படியே நமக்கு இப்படி பார்த்தோன்னா நல்லா தெரியும், அப்படி நேராக இங்கே வரும். அப்போ நம்ம மேலே விழுந்த உடனே பார்த்திங்கன்னா துளி அப்படி இருக்கும். அப்போ அது அறிவியல் ஆராய்ச்சியின் படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வண்டு அது அந்த பௌர்ணமி அன்னைக்கு தான் அந்த நிகழ்ச்சி நடக்குமா. அந்த பூவை தேடி வரக்கூடிய அந்த வண்டு, ஏன்னா இது மகரிஷினுடைய ஒரு இதுதான் இல்லையா, அவங்களோட ஆற்றல் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. ஸோ அந்த ஆற்றலின் படி அன்னைக்கு தான் அது வருது. அந்த பூக்களில் உட்காரும்போது அது வெளியிடக்கூடிய அந்த திரவம் தான். அதை நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஸ்மெல் பார்த்துடுங்க. பன்னீர், பத்தி, இதெல்லாம் அகர்பத்தி, அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் பார்த்துடுங்க. அப்போது இது நமக்கு ஒரு நல்ல விஷயம். இதெல்லாம் பார்க்க கொடுத்து வச்சுருக்கணும் கரெக்டாக. அதுவும் என்ன சொன்னாங்கன்னா, அப்போ சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது, 12 மணிக்கு அப்படின்னாங்க நைட்டில். அதாவது இரவு 12 மணிக்கு ஒரு அத்தி மரத்துக்கு கீழே ஒரு இது, அதில் தான் அவர் தவம் பண்ணதாக குடை மாதிரி விரிஞ்சு அந்த அத்திமரம் இருக்குது தூரில். அப்போ அந்த இடத்துல நாங்கள் உட்காந்து அதை நல்லா அனுபவிச்சோம். எல்லாருக்குமே இப்போ பகல்லையுமே இருக்குது, நீங்கள் அதை பார்த்துட்டு சொல்லுங்கள். அது மாதிரி அந்த கங்கை எது அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஆச்சரியப்படுவீங்க. பார்த்துருக்கவங்க தெரியும், பார்க்காதவங்களுக்கு பாருங்கள். ரொம்ப ஒரு அங்கே இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு மணலாக தான் இருக்குது. ஒரு 8 சதுர அடியில் தான் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மணல் ஒரு இவ்வளோ தான் இருக்குது. மலை உச்சியில் அந்த மணலில் குபு குபு குபுன்னு அப்படி ஏதோ இங்கெல்லாம் நம்ம பைப் லைன் உடஞ்சா குபுன்னு வரும் இல்லையா தரைக்கு மேலே, அது மாதிரி தான் வருது.
அது பார்த்தீங்கன்னா அப்புறம் அது வரக்கூடிய இதில் அந்த ஊற்று மாதிரி தான் இருந்து வரது பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் வாய்க்கால் ஆகுது, அப்புறம் இதாகுது, அதாகுது, ஆறாக மாறிடுது. அப்போது அந்த இடத்துல அப்போ எவ்வளோ அவருடைய ஒரு சக்தி தான், ஆற்றல். நீங்கள் அதையும் நாளைக்கு எல்லாமே அனுபவிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நிகழ்ச்சி இதோட நிறைவேற்றுகிறோம். நாளைக்கு காலையில் வந்து 5:30 மணிக்கெலாம் வந்து நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து திட்டம் போட்டிருக்கோம். அங்கே ஒரு 7 மணிக்குள்ளே நம்ம வந்து பாதையாகவே ரீச் ஆகணுங்கிறது தான் பிளான். அதனால் வந்து எல்லாருமே வந்து ராத்திரி தங்கிட்டு போகணுங்கிறது எங்களுடைய விருப்பம். எல்லாருக்கும் வந்து இயற்கை வாழ்வியலுக்காக பல்பொடியிலேருந்து எல்லாமே கொண்டு வந்திருக்கோம். நம்ம பசுஞ்சாணத்தில் செஞ்ச பல்பொடி, அப்புறம் திருநீர், எல்லாமே எல்லாருக்குமே வந்து கொண்டு வந்திருக்கோம். இங்கே வந்து அழகாக வந்து நதியில் குளிச்சுட்டு அப்படியே காலையில் போகிறது தான் கரெக்டானது. வீட்டுக்கு போய் பாத்ரூமில் குளிக்கிறோம் அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் இயற்கை வாழ்வியெல்லாம் இங்கேயே குளிச்சுட்டு இங்கேயே நம்ம கிளம்புறது வந்து உச்சிதம். எல்லாருக்கும் ஔவை ஆசிரமத்திலேருந்து வந்து உணவு வந்து வந்திருக்கு, ராத்திரி உணவு, உப்மா, இந்த மாதிரி சிற்றுண்டியாக வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றுவோம். முடிவாக வந்து சின்ன பாப்பா அவர்களை ஒரு பாட்டு பாடுமாறு அழைக்கிறோம். நிறைவு பாடல். நீலகண்டன் சார் வந்து நம்ம நிகழ்ச்சியோடைய சீஃப் கெஸ்ட். அவருக்கு வந்து உபூதி, இயற்கை முறையில் தயாரித்த உபூதி, கேலண்டர், கேப், ஒரு ஃபோட்டோவும் யாராவது எடுத்துக்கிட்டாங்க. நமக்கெல்லாம் கொடுக்குது, நாமும் சிறிது கொடுக்க பழகணும். தேசமே நமக்கெல்லாம் கொடுக்குது, நாமும் சிறிது கொடுக்க பழகணும். ஊரெல்லாம் ஒளி சூரியன் வருவான், கொளுத்தும் வெயிலில் குளிரில் தந்து இலை பாற்றிடுமே. தருவது நறுமண மலரை, தொடுத்திட அழகிய பூமாலை. தியாகம் புரியும் தருபோல் சற்று பிறருக்கு உதவிட பழகிடுவோமே. தேசமே நமக்கெல்லாம் கொடுக்குது, நாமும் சிறிது கொடுக்க பழகணும். பள்ளி செல்லாதோர் படிக்க செய்வோம், தவிப்போருக்கு குரல் கொடுத்திடுவோம். நலிந்தோரை முன்னேறச் செய்வோம், நல்லிணக்கம் நாம் கண்டிடுவோம். தேசமே நமக்கெல்லாம், நாமும் சிறிது கொடுக்க பழகணும், நாமும் சிறிது கொடுக்க பழகணும்.